भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थतं श्रीषटकोपवाङ्मयं सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरम् மிக்க இறைநிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகித் தொக்கியலும் உள்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகயர்கோன் யாழினிசை வேதத்தியல் சத்யம் சத்யம் புனഃசத்யம் यतिराजो जगद्गुरुः तयेव सर्वलोकानां उद्धर्ता नास्ति संशयः अपगतमदमानैरन्तिमोपायनिष्टैः अधिगतपरमार्थैः अर्थकामाने अनपेक्षैः निखिलजनसूद्भिः निर्जितक्रोधलोभैः वरवरमुनिभृत्यैः अस्तु मे नित्ययोगः ஆழ்வார்கள் வாழி அருளிச்செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர் தாம் வாழி ஏழ்பாறு மொய்ய அவர்கள் உரைத்தவர்கள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து ஸ்ரீமத்வேத மார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்த பிரவர்த்தகாச்சாரியராய் பரஹம்ச பரிவராஜகாச்சாரியராய் எழுந்தருளி இருக்கும்படியான ஸ்ரீ யதுகிரி யதிராஜ நாராயண ஜீயர் சுவாமியுடைய திருவடித்தாமரைகளுக்கு பல்லாண்டு பாடி ஆச்சரியமான நம்மாழ்வாருடைய ஒரு உற்சவ சந்தர்ப்பத்திலே திருவாய்மொழியிலே இருக்கும்படியான அர்த்த பஞ்சக அனுபவத்தை அனுபவிக்கும்படியான ஒரு ஆச்சரியமான பாக்கியத்தை நம்முடைய சுவாமி அருளியிருக்கின்றார். இதற்கு காரணம் என்று பார்த்தால் ஒரு பெரிய மகானுடைய நவத்யப்த பூர்த்தியினுடைய 90வது வயது அவருடைய ஜட்ஜி வெங்கட்ராமன் சுவாமியினுடைய 90வது வயசுக்கு அங்கமாக திவ்ய பிரபந்த பாராயணங்களும் பகவத் விஷய பாராயணங்களும் வேத பாராயணங்களும் அதே சமயத்திலே இந்த அர்த்தபஞ்சக வைபவ பிரகாரமாக உபன்யாசங்களும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. முக்கியமாக இந்த குடும்பத்தாருக்கும் அடியேனுக்கும் ஏற்பட்டிருக்கும்படியான தொடர்பு இன்று அன்று அல்ல, ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி ஏற்பட்ட தொடர்பு. அதாவது நம்முடைய சுதர்சன் சுவாமியினுடைய திருமாளிகை மைசூரில் கிரகப்பிரவேசத்தின் போது அவர்களுக்கும் அடியேனுக்கும் ஏற்பட்ட ஒரு தொடர்பானது அன்றைய தினத்திலிருந்து இன்றைய தினம் வரைக்கும் அது வர்த்ததாம் அபிவர்த்ததாம் என்கிற கிரமத்திலே இருக்கும்படியான ஒரு விதத்திலே உண்டானதாக உள்ளது. ஏற்கனவே இதே இடத்திலே அவருடைய திருத்தகப்பனாருடைய 100ஆண்டு விழாவும் இங்கே தான் நடந்தது. ஆனால் அப்போ சுவாமி பட்டாபிஷேகத்துக்கு எழுந்தருளல்ல. அடியேனுடைய தகப்பனார் அது மாதிரி இந்த இடத்துலேயே அந்த குடும்பத்தாருடைய கைங்கரியங்கள் பலவிதமாக பல சமயத்திலே பலவிதமான கைங்கரியங்கள் நடந்துள்ளது. அப்படிப்பட்ட ஆச்சரியமான இந்த சந்தர்ப்பத்திலே
அடியேனுக்கு இன்றைய தினம் இந்த உபாய வைபவம், இந்த உபாயத்தை பற்றி திருவாய்மொழியிலே தெரிவித்திருக்கும்படியான ஒரு ஆச்சரியமான விஷயத்தை விண்ணப்பிக்க வேண்டும் என்பது சுவாமியினுடைய நியமனம். அந்த நியமனமடியாக ஒரு சில விஷயங்களை விண்ணப்பித்து சத்த பெறலாம் என்று ஆரம்பிக்கிறேன். நேற்றைய தினம் தேவப்பெருமாள் சன்னதியில், நம்மாழ்வார் சன்னதியில் எல்லாரும் கூடியிருக்கும்படியான சமயத்திலே இந்த மாதிரி இந்த வைபவத்துக்கு அடியேன் விடகொள்கிறேன் அப்படின்னு சொன்னேன். சொன்ன உடனே ஒரு சுவாமி சொன்னார், என்ன விஷயம்னு கேட்டார். உபாய வைபவம்னு சொல்லியிருக்கா. ஆரணக்கு நின் பாதமே சரணாக தந்தொழிந்தாய். அந்த உபாய வைபவம் பிரபத்தியினுடைய வைபவத்தை சொல்லணும் என்பது சுவாமியினுடைய நியமனம்னு. என்னத்துக்காக உமக்கு இந்த தலைப்பு கொடுத்தால் தெரியுமான்னு ஒருத்தர் கேட்டார். எனக்கு ஒன்றும் தெரியலைப்பான்னு. அதுக்கு அவர் சொன்னார், ஆளவந்தார் பரமபதிக்கும்படியான சந்தர்ப்பத்திலே அவருடைய சிஷ்யால் எல்லாரும் கூடியிருந்தவாள் அத்தனை பேரும் கடைசி சரம சந்தேசமாக சுவாமியினிடத்திலிருந்து ஏதாவது 4 வார்த்தைகள் விண்ணப்பிக்க வேணும்னு எல்லாரும் பிரார்த்தித்தாள். பிரார்த்தித்த சமயத்திலே அவர் தெரிவித்தாராம், திருமந்திர பிரதிபாத்தியனாக திருவரங்கநாதனையும் சரமஸ்லோக பிரதிபாத்தியனாக திருவேங்கடமுடையானையும் துவய பிரதிபாத்தியனாக தேவப்பெருமாளையும் எண்ணிக்கொண்டு உங்களுடைய காலத்தை கழியுங்கோள்னு தெரிவித்தாராம். இப்போ பாருங்க, திருமந்திர பிரதிபாத்தியன் பிரணவாகார விமானஸ்தனாக இருக்கிற காரணத்தினாலே அவன் திருமந்திர பிரதிபாத்தியன். சரமஸ்லோக பிரதிபாத்தியன் எதற்காகன்னா, மாமேகம் சரணம் வரஜா என்று தன்னுடைய திருக்கையினாலேயே அங்கே உலகமண்டு வருவாயின் வியாக்கியானத்திலேயே நம்பிள்ள காட்டுறார். தன்னுடைய அஸ்தமுத்திரையாலே காட்டி அருளுகிறார். தன்னுடைய அஸ்தமுத்திரையாலேயே காட்டுகிறார் என்ன, அது சரமஸ்லோக பிரதிபாத்தியனாக ஆயிற்று. இப்போ கடைசியில் பாருங்க, துவய பிரதிபாத்தியன் யாருன்னா தேவப்பெருமாள் துவய பிரதிபாத்தியன். அந்த துவய பிரதிபாத்தியன் எப்படி சொல்லணும்னா, இவா 2 பேரும் சேரும்படியான சந்தர்ப்பம் எத்தனை நாள்னு சொல்லவே முடியாது. இன்னும் 2-3 நாள் கழித்து பார்த்தான்னா அஸ்தமும் வெள்ளிக்கிழமையும் சேர்றது 2 பேரும் தம்பதிகள் 2 பேரும் சேர போகிறோம் இன்னும் ஒரு 3 நாளில். ஆகையினால அப்படி தினைத்தனையும் திருமழகளை விடாத பெருமாள் என்ன, அவருக்கு தேவப்பெருமாளுக்கு ஒரு ஆச்சரியமான தினைத்தல். ஒரு சமயத்திலேயும் அந்த பிராட்டியாகிற பெரிய பெருந்தேவி தாயாரை விடாதவள். அங்கே உபாயம்னா என்ன, பிரபத்தி. அந்த பிரபத்தியினுடைய வைபவத்தை தேவப்பெருமாளுக்கு ஆளவந்தார் நிர்தேசம் பண்ணினார். ஆகையினாலே அந்த தேவப்பெருமாள் திருவடியிலே இருக்கிற காரணத்தினாலே அடியேனுக்கு இந்த பாக்கியம் கிடைத்தது போலும் என்று அந்த சுவாமி நேமே சொன்னார். ரொம்ப பொருத்தமாக இருந்தது. ஆகையினாலே அப்படிப்பட்ட ஆச்சரியமான அந்த உபாய வைபவத்தை 4 தசங்களிலே ஆழ்வார் நிர்தேசனம் பண்ணுகிறார். ஆச்சாரிய கிரதத்திலே நோற்ற நாளும் நோற்ற நோன்பு, ஆறாவமுதே, ஊனில் வாழுயிரே, உடனே பிறந்தவாறும் வளர்ந்தவாறும், இந்த 4 தசகங்களிலேயும் அந்த உபாயம் என்பது என்ன, அந்த உபாயத்தை எப்படி அனுஷ்டிக்கணும், அது எப்படி நமக்கு பலிதத்தை கொடுக்கும் என்பதை பற்றி. ஆனால் ஆழ்வாருக்கு பலிக்கல்ல. ஆனாலும் எப்படி பலிக்கும் என்பதையும் அந்த இடத்திலே காட்டும்படியான விதமாக அமைந்துள்ளது என்று நம்முடைய பூர்வர்கள் ரொம்ப ஆச்சரியமாக தெரிவித்துள்ளார்கள். அதனடியாக சில பல விஷயங்களை இருக்கிறது எல்லாம் மொத்தம் ஈட்டில் தான் இருக்குது. அந்த ஈட்டில் இருக்கிற விஷயங்களை பார்த்தா, ஆனால் இருக்கிற காலத்துக்குள்ளே அவ்வளவா அனுபவிக்க முடியுமான்னு பார்த்தா முடியாது.
ஆனால் ரொம்ப அந்த ஆச்சாரிய ஹிருதயக்காரரை போல ரொம்ப கெட்டிக்காரால் யாருமே கிடையாது. என்னன்னா அந்த தசகத்திலேயே இருக்கிற பாட்டுகளுக்குள்ளே 2 பாட்டை எடுத்துட்டு தான் சொல்லியிருக்கார். அதிகமான பாட்டே சொல்லவே இல்லை. நோத்த நோன்புன்னு பார்த்தான்னா நோத்த நோன்பையும் ஆரணக்கு நின் பாதமே 2 பாட்டு தான் சொல்லியிருக்கார். மறுபடியும் பார்த்தான்னா 6ஆம் முதையில் பார்த்தான்னா களவாய் துன்பம் களையாதொழிவாய்ன்ற பாட்டை சொல்லி கடைசியில் குழலில் மலிய சொன்ன 1000 துளிப்பத்து அந்த சரம பாசுரத்தை சொல்லி 2 பாட்டு முடிச்சுட்டார். அப்புறம் மானை நோக்கு நல்லியில் பார்த்தான்னா முதல் பாட்டையும் கடைசி பாட்டையும் சொல்லிட்டார். அதே மாதிரி பிறந்த வாரம் வளர்ந்த வாரம்னா அங்கேயும் பார்த்தான்னா 2 பாட்டு தான். ஆக ஒரு 8 பாட்டுக்குள்ளே உபாய வைபவத்தை ரொம்ப அழகாக ஆச்சாரிய ஹிருதயத்திலே அழைவனவாள பெருமாள் நாயனார் நமக்கு காட்டி அருளுகின்றார். அதிலே முதல் தசகம், அதாவது நோற்ற நோன்பு. இதை பாருங்கோ, ரொம்ப ஆச்சரியமாக பெரியோர்கள்லாம் தெளிவிக்கப்படுது. என்னென்னா நோற்ற நோன்பு என்கிறது வானமாமலை எம்பெருமான் தெய்வநாயகனிடத்தை சரணாகதி பண்ணுறான். அது பாண்டிய தேசம். அடுத்தது 6ஆவது அது சோழ தேசம். அதற்கு பிறகு கேரள தேசம். அது சேர சோழ பாண்டியனாகிற 3 தேசங்களிலேயும் இருக்கக்கூடிய 3 திவ்ய தேசங்களையும் ஆழ்வார் சரணாகதி பண்ணுகிறார். அதில் முதல்ல பாண்டிய தேசத்திலே இருக்கக்கூடிய ஸ்ரீவரமங்கல நகர் என்று சொல்லும்படியான ஆச்சரியமான அந்த வானமாமலை எம்பெருமானை பார்த்து, அதற்கு முன்னாடி என்ன கீழ்ப்பதிகத்தில் என்ன பண்ணுறார் பாருங்கோ, எல்லாம் மொத்தம் நானே 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 நானேன்னு சொல்லிக்கிறார். கடல் ஞாலம் செய்தேனும் யானே என்னும், கடல் ஞாலம் ஆவேனும் யானே என்னும், கடல் ஞாலம் கொண்டேனும் எல்லாம் நான் தான் நான் தான் நான் தானா. என்ன காரணம்னா எம்பெருமானை பார்த்தார். எம்பெருமான் ஒன்றும் அனுகிரகிக்கிறது மாதிரி தெரியல. இது 5ஆம் பத்தில் 4ஆவது தசகத்தில் எம்பெருமானோடு கலக்க வேணும் என்கிற ஆசை ரொம்பவும் அதிகமாகிடுச்சு. அந்த ஆசை அதிகமான உடனே எம்பெருமான் வந்து சேருவன்னு பார்த்தார். உனத்தையும் வரபடியாக காண கிடைக்கலை. சரி, நமக்கு கிடைக்காது. சரி, இனிமேல் என்ன பண்ணணும்? அவனுக்கு கோபம் வர்ற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணணும். அவனுக்கு கோபம் வர்ற மாதிரி ஒன்று பண்ணான்னா அப்போ அவன் நம்ம வழிக்கு வந்துட்டு உடனே என்ன பண்ணார் ஆழ்வார்? 5ஆவது பத்தில் 5ஆவது தசகத்தில் எல்லாம் நான் தான், நீ ஒன்றுமே கிடையாது ஐயா, நீ ஒன்றுமே கிடையாது, உனக்கு ஒன்றுமே கிடையாது, எல்லாம் நான் தான். திருவாழ்வு 109 சாரத்தை பிழிகிறார். கடல் ஞாலத்து ஈசனை முன் காணாமல் நொந்தே உடனா அனுகரிக்கலுத்து. முன் காணாமல், காணல எம்பெருமான், காண கிடக்கலை, முன் காணாமல் நொந்து போயிட்டார். என்னடா இது, இவ்வளவு நான் இன்னொரு வழிக்கு போகாமல் அவனுடைய வழியே பற்றி இருக்கும்படியான சமயத்திலேயும் அவன் நம்மை அருள் செய்யாமற் போனால் நாம் என்ன பண்ணுறது? அனுகார முகத்தாலே திறமாக வாய்ந்தவனாய்த்தான் எல்லாம் நான் தான் நான் தான் நான் தான் நான் தான் மொத்தம் நான் தான் நான் தான் விட்டார். என்னதா அவதார செயல்கள் மொத்தத்தையும் தான் தான். அவதார செயல்கள் கடல் ஞானம் செய்தேனும் கடல் ஞானம் காத்தேனும் எல்லாம் மொத்தத்தையும் நான் தான் பண்ணேன் நான் தான் பண்ணேன் நான் தான் பண்ணேன்னு சொல்கிறதுக்கு ஆரம்பித்தார். சொல்கிறதுக்கு ஆரம்பித்த உடனே 5-6 பார்த்த உடனே அவருக்கு பயம் வந்துடுச்சு. யாருக்கு? எம்பெருமானுக்கு. ஐயோ, நம்ம சொத்தை இவர் அபகரிச்சுட்டாருன்னா யாருக்கு? எம்பெருமானுக்கு பயம் வந்துடுச்சு. என்ன காரணம்னா ரொம்ப அருமையாக காட்டுறார். பன்னீராயிரப்படியில் அவர் அழகவனவாள ஜீயர் ரொம்ப நன்னா காட்டுறார். ஏன் பயப்பட்டா எம்பெருமான்? நான் அவதாரங்கள்லாம் பண்ணேன், நான் பலவிதமான காரியங்கள்லாம் பண்ணேன், ஆனால் என்னை பார்த்து லோகத்தில் தெரிஞ்சினவாள் எத்தனை பேர்னா 10 பேர் தான். 10 பேர் தான் தெரியும். 10 பேர்னா 10 பேர் இல்லை, ஒரு குறைவான பேர்கள் தான் என்னாலே
திருத்தப் பெற்றவர்களாக ஆனார்கள். ஆனால் 4ஆம் பத்திலே 10வது தசகத்திலே ஒன்னும் தேவும் உலகும் உயிரும் மற்றும் யாதுமில்லாவன்னு என்ன அச்சாவதாரத்திலே இருக்கக்கூடிய அந்த பெருமையுடைய எம்பெருமானுடைய பரத்வ நிர்ணயத்தை பண்ணின உடனே லோகத்தில் இருக்கிற அத்தனை பேர் யாரு? ஆழ்வார் திருநகரி ஆகிற அந்த லோகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை பேர் என்ன பண்ணா ஓட்டமா ஓடி வந்து ஆழ்வார் திருவடி வாரத்துக்கு வந்துட்டான். ஒருத்தனை பேர் வந்துட்டான். எத்தனை பேர் வந்துருப்பா? ஒரு 1000 பேர் வந்துருப்பான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 1000 பேர் வந்துட்டா. அப்போ பார்த்தா எம்பெருமான் அடப்படும், ஐயோ நாம திருத்த நினைத்த லோகத்தை 10 பேர் தான் வந்தா நம்ம வார்த்தையை கேட்டுண்டு. ஆனா இந்த ஆழ்வாருடைய வார்த்தையை கேட்டு ஒரு 1000 பேர் திருந்தி மொத்த பேர் வந்து நிற்கிறாளேனா அந்த நிற்கிற கோஷ்டியை பார்த்து தான் பொலிக்க 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 போயிட்டு வள்ளியிற் சாபம்னு மங்களாசாசனம் பண்ணிவிட்டார். அதை பார்த்த உடனே எம்பெருமானுக்கு பயம் வந்துடுச்சு. ஐயோ என்னடா போகிறது, என்ன போகிறதோ தெரியலையேன்னு அந்த பயப்படும்படியான சமயத்திலே ஆழ்வாருக்கு என்ன பண்ணுறார், நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் மருந்து ஒரு கசப்பான மருந்து கொடுக்கணும்னா என்ன பண்ணுவோம், ஒரு வெள்ளத்தை வச்சு வெள்ளத்துக்கு உள்ளுக்குள்ள அந்த கசப்பான மருந்தை வச்சு கொடுத்துடுவோம். அது என்ன, அது வெள்ளம்னு நினைச்சு அந்த குழந்தையும் உள்ளுக்குள்ள முழுங்கிடும். அது போல எம்பெருமான் என்ன பண்றான், இவருக்கு தன்னுடைய உபாய வைபவத்தை அவருக்கு அப்படி ஆச்சரியமாக, அது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஆச்சரியமான வைபவம். அது எப்படிப்பட்டதுன்னா, இவருடைய தன்னுடைய முயற்சியாலே பண்ணக்கூடிய காரியம் என்று நினைத்ததை அது கசப்பானது. அந்த உபாயமாகிற திதிப்பான அந்த வெள்ளத்தை தடவி அப்படி காட்டின உடனே ஆழ்வாருக்கு வடடடா தெரியாம இந்த காரியத்தை பண்ணிட்டோமே அனுகரிக்கலுத்து என்ன அனுகாரம் பண்ணிட்டோம். ஆனாலும் கூட அதற்கு க்ஷாமணம் வேண்டும்படியாக, அதற்கு அபராத க்ஷாமணம் வேண்டும்படியாக உடனே என்ன பண்றார், அடுத்த தசகத்திலேயே எனக்கு ஒண்ணுமே இல்லைன்னு ஆரம்பிச்சுட்டார். நோற்ற நோன்பிலேன் நுண்ணறிவிலேன் ஆகிலுமினி உன்ன விட்டு ஒன்னும் ஆற்றகிற்கின்றிலேன் அரவினனையம்மானே. அந்த எம்பெருமானுக்குண்டான பயம் தீர்கையும்படியாக, அப்பா என்னிடத்துல ஒண்ணுமே இல்லைப்பா, என்னிடத்துல ஏதாவது இருந்தால் தானே நான் ஏதாவது பண்ண முடியும். நான் என்னிடத்துல ஒன்றும் இல்லைன்றது ஆச்சரியமாக, இந்த இடத்துல எதுவுமே இல்லை, தன்னிடத்துல இல்லை என்பதை ரொம்ப ஆச்சரியமாக அந்த சரணாகதி ரூபமாக தேவப்பெருமாள் 6 வார்த்தையில் ஒரு வார்த்தை சொன்னார். என்னது, ஒவ்வொன்றும் அகமேவ பரந்தத்துவம் தரிசனம் பேதையவச்சா மோக்ஷோபாய பிரபத்தி சியாத். உபாயம் என்ன, நாம் பிரபத்தி பண்றது எதற்காக, மோட்சத்துக்கு தான். அந்த உபாயமானது எது, பிரபத்தி. அந்த பிரபத்தியை பண்ணும்படியான சமயத்தில் என்ன பண்ணணும், பிரமாணங்கள்லாம் என்ன காட்டுறது, அத்தனை பிரமாணங்களை என்ன சொல்றது, அப்பா நான் நிறைய பாபத்தை பண்ணினவன்னு சொல்லு. அகமத்திய அபராதானாம் ஆலயா அகிஞ்சனா அகதிஹி त्वमेव उपाय भूतो मे भवा इति प्रार्थनामति शरणागति. தானே எம்பெருமானத்தில் வந்து என்ன சொல்லணும், நிறைய தப்பு பண்ணியிருக்கேன்னு சொல்லணுமே தவிர நான் தப்பு பண்ணாதவன்னு சொல்லவே கூடாது. பண்ணாமற் போனால் கூட பண்ணினேன்னு சொல்லணும். நாமளா பண்ணாமல் போகிறோவா, அதுக்காக நம்முடைய ஜென்மமே எதற்காகன்னு ஒருத்தன் கேட்டான். ஜென்மமே எதற்காக, வேற ஒன்றும் இல்லை, இந்த அபராதங்கள் பண்ணுறதுக்காக தான் ஜென்மமே. இந்த அபராதங்கள் ஏதாவது ஒன்று, அது எப்படியோ வாச்சிக்கமாகவோ காய்கமாகவோ மானசிகமாகவோ ஏதோ ஒரு கிரமத்தில் நாம் எந்த விதமாக அவசாரப்படுவோம்ன்றது சொல்ல முடியாது. ஆகையினாலே அப்படிப்பட்ட கிரமத்திலே இருக்கக்கூடிய அகமத்திய அபராதானாம் ஆலய இத்தனை சொல்ல முடியாது. அதனால தான் சொல்லிட்டார் யார், பொய்யாழ்வார். நான் பண்ணின பாப்பம் எத்தனை தெரியுமா அப்படின்னு கேட்டார். யாரை பார்த்து, திருவேங்கடமுடையானை பார்த்து. இப்போ நீ பண்ணின பாப்பம் எத்தனைன்னு எனக்கு என்ன தெரியும்,
நீ பண்ணின பாப்பம் எத்தனைன்னு எனக்கு எப்படி தெரியும்? உடனே அவரை பார்த்து மறுபடியும் கேட்கிறார், நீ சர்வஜர் அன்றோன்னு கேட்டார். எல்லாத்தையும் தெரிஞ்சவன் நீ தானே, நான் பண்ண பாப்பம் எல்லாம் எத்தனைன்னு உனக்கு தெரியாதுன்னு சொல்றியேன்னா. உடனே அதுக்கு சமாதானம் என்ன சொல்றாரு எம்பெருமான், வாஸ்தவம் தான், நான் சர்வஜன் தான், அதுக்காக ஒவ்வொருத்தருடைய பாபத்தை கணக்கிட்டு தான் என் வேலையானா. பாப்பத்தை யார் யார் என்னென்ன பாப்பம் பண்ணிட்டு இருக்கா, எவன் பாப்பம் பண்ணிட்டு இருக்கான்றத கணக்கிடுறது தான் என் வேலையானா. இதை போல எத்தனை காரியம் இருக்கு எனக்கு, அந்த ஒரு காரியமா இந்த பாப்பத்தை கணக்கிடுற காரியம்? ஓ அப்படியா, உனக்கு பல காரியத்துக்குள்ளே இது ஒரு காரியமா? சரி பரவாயில்ல, ஆனால் நான் அதுக்கு எப்படி நான் சொல்லிவிடுறேன் அப்படின்ட்டு உடனே என்ன சொல்றார், குன்றனைய குற்றம் செய்யினும் குணங்கொள்ளும் இன்று முதலாக என் நெஞ்சே. நீ என்னமோ சப்தகிரிக்கு மேலே இருக்காய் நினச்சிட்டு இருக்காய், குன்று அணையா, உன்னுடைய குன்றை போல நாம் பண்ணியிருக்கிற பாப்ப குன்று இருக்கு பாரு, அணைய குற்றம். உன்னத்தை விட பெருசையா என்னது, உன்னத்தை விட பெருசு, நீ ரொம்ப சின்னது, உன்னுடைய சப்தகிரி என்பது சின்னது. அதனால குன்றனைய குற்றம், எத்தனையோ 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 இத்தனை என்று சொல்ல முடியாதபடிக்கு இருக்கக்கூடிய பாபங்கள் நிறைய பண்ணிண்டே இருக்கக்கூடிய தத்துவதரிசியாக இருக்கின்ற காரணத்தினாலே அத்தனை பாபங்களும் பண்ணிட்டு இருக்க. எவ்வளவு பண்ணிட்டு இருக்க? குணம் அதெல்லாம் என்ன, அது என்ன தைரியம்னா, நீ மொத்தத்தையும் உன்னிடத்தில் இருக்கக்கூடிய வாத்சல்யம் என்கிற குணத்தினாலே தீர்த்து கொண்டு இருக்கின்ற காரணத்தினாலே நான் பண்ணிட்டு இருக்கேன். வேற ஒன்றும் காரணம் இல்லை. ஒன்று வாத்சல்யம் இருக்கோ இல்லையோ, இந்த வாத்சல்யம் என்ன, தோஷ போக்கியத்துவம். இந்த தோஷ போக்கியத்துவம் இருக்கிறதுனால நீ ரைட் ஆஃப்னு எல்லாத்தையும் கடனை தள்ளுற மாதிரி தள்ளிட்டே இருக்காய், நான் பண்ணிட்டே இருக்கேன். நீ தள்ளிட்டே இருக்காய், நான் பண்ணிட்டே இருக்கேன். என்ன பண்ணுறது? உன்னால் தள்ளுறதுக்கு சாமர்த்தியம் இருக்குது, என்னால் பண்ணுறதுக்கு சாமர்த்தியம் இருக்குது. நான் என்ன பண்ண முடியும்? என்னால் பண்ணாமல் என்னால் இருக்க முடியாது. ஆகையினாலே அப்படிப்பட்ட கிரமத்திலே அவ்வளவு பாபங்களையும் பண்ணி இருக்கும்படியான என்னையும் நீ என்ன பண்றாய், மொத்தத்தையும் தள்ளிவிடுறாய். இன்று முதலாக அப்பிள்ளையினுடைய உரையில ரொம்ப ஆச்சரியமான, அவர் என்ன பண்ணார் தெரியுமா இல்லையா, அவர் நேற்றைய பாபம் நேற்றோடு போயிட்டு அந்த இன்று முதலாகன்றத முதல்ல அன்வயம் பண்ணினார். இன்று முதலாக குன்றனைய குற்றம் செய்யணும் குணம் கொள்ளும்னு மாற்றினார் அவர். அப்பிள்ளை தன்னுடைய உரையில இன்று முதலாக குன்றனைய, நேற்றோடு போயிடுத்து, அது நேற்று பற்றி வேண்டாம், இப்போ நேற்றோடு போயிடுத்து, இன்று முதலாக இன்னை ஆரம்பிச்சு. அப்ப பாருங்க, இன்று முதலாக குன்றனைய குற்றம் செய்யணும். உடனே அடுத்தது என்ன, மறுநாள் இன்று முதலாக அது மருவி தொழும், அது மருவி அந்த அங்க சொல்றார், அந்த குன்றனைய குற்றைய இன்று முதலாக என்பது மருவி திரும்பி வந்துட்டே இருக்கும். ஆகையினாலே அப்படிப்பட்ட பற்பல பாபங்களையும் பண்ணியிருக்கும்படியான அடியோங்கள் எங்கேருந்து அனுஷ்டானத்தை பண்ணுவோம்? எங்கே பண்ணுவோம்? ஒன்றும் பண்ண மாட்டோம். அந்த குறைகள்லாம் போவதற்காகத்தான் நீ என்ன பண்ணினாய், ஆதிசேஷனோடும் அந்த பரமபதத்திலே எப்படி எழுந்தருளி இருக்கின்றானோ அதே மாதிரி சவ்யம் பாதம் ரிஷார்ஜ ஸ்ருத துருதகரம் தட்சிணம் குஞ்சயித்வா ஜானுன்யாதாய இதரபஜம் நாகபோகே திதாயன்னு அந்த கிரமத்திலேயே 3 பிராட்டிமார்களோடும் ஆதிசேஷனோடும் அப்படியே பரமபத ஸ்வரூபனாகவே அங்கே வானமாமலையிலே சிதீவர மங்கல நகரிலே அப்படியே வந்து எழுந்தருளி இருக்க, அதை பார்த்த உடனே ஆழ்வாருக்கு என்ன தோணிடுத்து, அடாடாடாடா நமக்காக அங்கேருந்து இவ்வளவு தூரம் வந்துட்டானே, இவனிடத்துல நாம் ஒரு உபாய அனுபவத்தை பண்ணாமல் போயிட்டான்னா எப்படி? என்ன அவர் கொடுத்த மருந்து யாரு? ஆழ்வாருக்குன்னு தெரியல, அவர் கொடுத்த மருந்து யாரு? ஆழ்வாருக்கு அந்த மருந்தை எம்பெருமான் காட்ட உபாய வைபவத்தை காட்டின உடனே அடுத்த வார்த்தை என்ன சொல்றாரு, அப்பா நான் ஒரு விதமான கர்மயோக அனுஷ்டானமும் பண்ணலை, நோற்ற நோன்பிலேன். கர்மயோக அனுஷ்டானம் பண்ணலைன்னா என்ன?
ஏன் கர்மயோகம் அனுஷ்டானம் பண்ணலன்னா என்னன்னா, அனுஷ்டானம் பண்ணலைன்னா ஒன்றுமே பிரயோஜனமே கிடையாது. அனுஷ்டானம் என்பதை அனுஷ்டிக்காமல் போனால் அவரவர்களுக்கு சொல்லப்பட்ட வைதிக கர்மாக்களை அந்த அனுஷ்டானங்களை நாம் கைவிட்டுட்டோம்னா நமக்கு என்ன ஒரு விதமான உபயோகமும் கிடையாது, ஒரு உபயோகமும் கிடையாது. எங்கள் சுவாமி அடிக்கடி இந்த விஷயத்தை சொல்லுவார். திருவேங்கடத்தில் திருமலை திருப்பதியில் பெரிய மகாவித்வானாக எழுந்தருள் இருந்தார் புனித ஸ்ரீரங்காச்சார் சுவாமி, திருமலை இறந்தார் பிள்ளை வம்சியர். அந்த சுவாமியை ஒரு சமயம் தாத்தா கேட்டாராம், நாம் நித்திய அனுஷ்டானங்கள் பண்ணணுமான்னு கேட்டாராம். ரொம்ப நாளுக்கு முன்னாடி கேட்ட உடனே அவர் பதில் கேட்டாராம், நீ என்ன இளைய பெருமாளை போல விடாமல் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கியான்னு கேட்டாராம். அவர் உடனே அடுத்த க்ஷணம், இளைய பெருமாளை போல விடாமல் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கியான்னு. இல்லை, அப்படி எப்படி அனுஷ்டானத்தை நீ பண்ணாமல் இருக்க முடியும்? அனுஷ்டானம் பண்ணித்தான் தீரணும், அனுஷ்டானம் பண்ணித்தான் தீரணும், அனுஷ்டானம் பண்ணாமல் இருக்கக்கூடாது அப்படின்னுட்டா. சரி, ஆகிப்போச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு அவருக்கு கொஞ்சம் மனசு கொஞ்சம் சித்தப்பிரம மாதிரி ஏற்பட்டு போச்சான். அப்போது எல்லாரும் அவாவா ஒவ்வொன்று ஏதோ கேட்டால் பதில். அப்போ தாத்தா மறுபடியும் போய் கேட்டாராம், சுவாமி அனுஷ்டானங்கள் பண்ணணுமான்னு. அவர் உடனே என்ன சொன்னாரோ தெரியுமோ இல்லையோ, நீ தான் ஏற்கனவே இந்த கேள்வியை எனக்கு கேட்டையே, அப்போவே நான் உனக்கு சொல்லியிருக்கேனே, நீ இப்போ மறுபடியும் கேட்குறேன்னா அப்படின்னா. பாருங்க, எத்தனையோ விதமான மனசில் பிரமங்கள் ஏற்பட்டிருந்தாலும் கூட எப்போவோ சொன்ன விஷயம் அவருக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, எப்போவோ சொன்ன விஷயம். என்ன அனுஷ்டானங்கள் முக்கியம். ஆனால் ஆழ்வார் சொல்கிறார், நோற்ற நோன்பு இல்லை, நான் எந்த விதமான கர்மயோக அனுஷ்டானங்கள் எதுவுமே பண்ணலை. நோற்ற நோன்பிலேன் நுண்ணறிவிலேன். சரி, வேற அடுத்தது என்ன? ஞான யோகம் ஏதாவது இருக்கா? கர்மாத் சஞ்சாயத்தே ஞானம். அனுஷ்டானங்களால் தான். வேற கர்மயோகம்னா வேற ஒன்றும் இல்லை. என்னென்ன பண்ண சொல்லியிருக்கோ, சாஸ்திரத்தில் விதிக்கப்பட்ட கடமைகளை யாராருக்கு என்னென்ன விதிக்கப்பட்டிருக்கோ அதை எல்லாத்தையும் பண்ணுன்றான். அதுதான். அதை நாம் பண்ணினா அதால என்ன, நமக்கு அந்த அனுஷ்டானங்களாலே நமக்கு ஏற்படக்கூடியது ஞான வைபவம். அந்த அனுஷ்டானத்தினாலே ஏற்படக்கூடிய ஞான வைபவம் அதுவும் என்னிடத்திலே இல்லை. என்னிடத்துல ஒன்றுமே இல்லைப்பா. இல்லையே, நான் என்ன பண்ணுவேன்? இல்லையே, நான் பண்ணலையே. அந்த ஞான யோகமும் இல்லை. சரி, ஞானத்தினாலே ஏற்படக்கூடியது என்ன? பக்தி. ஞானம் கனிந்த நலங்கொண்டு, ஞானம் கனிந்த நலம். அந்த ஞானமானது பக்குவமானால் அதனாலே ஏற்படக்கூடியது பக்தி. அந்த பக்தியாவது ஒரு இடத்துல இருக்கான்னா பக்தி இல்லை. நோற்ற நோன்பிலேன் நுண்ணறிவிலேன். சரி, ஆகிலிமினி உன்னை விட்டு. சரி, எம்பெருமான விட்டுட்டு ஏதாவது தனியாக நானா எனக்காக தனியாக ஒரு இது பண்ண முடியுமா? விஸ்வாமித்திரன் திரிசங்குக்கோசரம் ஒன்று ஏற்படுத்தினான். அந்த மாதிரி நான் ஏதாவது தனி லோகம் தனியாக ஒன்று பண்ணிக்க முடியுமா? ஒன்றும் ஆற்றகிற்கின்னிலேன். என்ன காரணம்? அவனை தவிர மற்றொன்று நமக்கு கிடையாது. எல்லாம் அவனால தான். இது அப்படியே எதுலேருந்து சொல்கிறார்? ஆழ்வாருடைய பாசுரத்தை அப்படியே சம்ஸ்கிருதீகரிக்கிறார். ஆளவந்தார் நதர்ம நிஷ்டோஸ்மி ந சாத்மவேதி ந பக்திமான் त्वच्चरणारविन्दे अकिञ्चनः अनन्यगति शरण्या त्वत्पादमूलं शरणं प्रपद्ये. என்னிடத்துல ஒன்றுமே கிடையாது. நான் தர்மனிஷ்டோஸ்மி. தர்மம்னா என்ன? அனுஷ்டானங்கள் ஒன்றும் இல்லை. நான் தர்மனிஷ்டோஸ்மி. நான் ஆத்மவேதி. ஆத்மாவுக்கு என்ன முக்கியமானது? ஞானான் மோக்ஷா. ஞானத்தினால அந்த ஞானம் அதுவும் இல்லை. சரி, அடுத்து நான் பக்திமான். உனக்கு பக்தி உண்டா? பக்தியும் கிடையாது. ஆனால் என்ன, உன்னை பற்றுகின்ற பற்று இருக்கு பாருங்க, அது அப்படியே விடாத பற்றக்கூடிய ஒரு பாக்கியம் இருக்கு. விடாமல் உன்னை பிடிச்சது பிடிதான், விடமாட்டேன் 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 என்ன அப்படியே கெட்டியாக பிடித்து கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியம். சரணாரவிந்தே அகிஞ்சனா.
துவத் பாதம் மூலம் சரணம் பிரபத்தியே. நான் கெட்டியமாக பிடிச்சுட்டேன், கெட்டியமாக பிடிச்சுட்டேன். எப்படி பிடிச்சான்னா அதை தான் சொல்லச்சே வீட்டில் நம்பிள்ள காட்டுறார். இளைய பெருமாள் பிடித்த பிடி போலே பிடித்தேன். இளைய பெருமாள் பிடிச்சார். எப்படி பிடிச்சார்? அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாக்கிரத ஸ்வபதச்சதே. அப்படியே கெட்டியமாக பிடிச்சுட்டார். கெட்டியமாக பிடிச்சுட்டு எப்படி அப்பா நீ கைங்கரியம் உண்டுன்னு சொன்னால் விடுவேன், இல்லைன்னா உன்னை விடமாட்டேன். என்ன பிராட்டிய முதலிட்டு கொண்டு அந்த கைங்கரியத்துக்கு எப்படி பிடித்தானோ அதுபோல நான் உன்னை பிடித்து கொண்டிருக்கிறேன். ஆக எம்பெருமானிடத்திலே நாம் அந்த உபாய துவரையை ஏற்படுத்தும் போது என்ன பண்ணணும்னா, நீ என்ன பண்ணாலும் பண்ணு, எதை பண்ணாலும் பண்ணு, ஆனால் நான் உன்னை பிடிச்சிருக்கிறேன் என்ன நல்லா கெட்டியமாக பிடிச்சுட்டுறான். அந்த பிடித்த பிடி எப்படி இருக்குது பாருங்க. அப்படியே அழுத்த பிடிச்சிருக்கான். நீங்களாம் சேவிச்சிருக்கலாம். அங்கே மன்னார்குடிக்கு பக்கத்தில் கொஞ்சம் தூரம் போனான்னா தில்லை விளாகம்னு ஒரு ஆச்சரியமான ஸ்ரீராமச்சந்திரனுடைய ஆச்சரியமான ஒரு சந்நிதி. அந்த சந்நிதியில் பார்த்தா அந்த எம்பெருமானுடைய ராமச்சந்திரனுடைய சக்கரவர்த்தி திருமங்களுடைய திருவடியில் பார்த்தா அந்த அர்ச்சகால் சேவை பண்ணி வைப்பான். அன்னைக்கு பிடிச்சான் பாருங்க யாரு, இளைய பெருமாள் பிடித்த பிடி அப்படியே வடுவாகவே இருக்கு. அப்படியே வடுவாகவே அந்த வெம்பெருமாளுக்கு போய் தில்லை விளாகம்னு பேர். ஆமாம், ரொம்ப ஆச்சரியமான ஊர். அந்த எம்பெருமானுடைய திருவடியில் அப்படியே இளைய பெருமாள் பிடித்த பிடி அப்படியே வடுவாகவே அப்படியே. அப்போ பாருங்க எப்படி பிடிச்சிருப்பான். அப்போ என்ன, விடமாட்டேன், நீ சரி ஒத்துண்டால்தான். ஆகையினாலே அப்படி எம்பெருமானிடத்திலே நான் எந்த விதமான அனுஷ்டானங்களையும் பண்ணலை. இதுக்கு முன்னாடி ஆழ்வார் சொல்றார், திருமசி ஆழ்வார் சொல்றார், குலங்களாய ஈரிரண்டில் ஒன்றிலும் பிறந்திலேன், நலங்களாய நற்கலகள் நாவிலும் நவின்றிலேன், புலங்கள் ஐந்தும் வென்றிலேன், புரியிலேன் புனிதா நின் இலங்கு பாதமன்னி மற்றோர் பற்றிலேன் எம் மண்ணலே. ஆஹா அப்பா, 4 விதமான எம்பெருமானாலே உண்டாக்கப்பட்டு பிராமண க்ஷத்ரிய வைசிய சூத்ரம். நான் எதிலையும் சேர்ந்தவில்லை. குலங்களாய ஈரிரண்டில் ஒன்றிலும் பிறந்திலேன். எதிலையும் 4 ஜாதியில் என்னன்னா 4 ஜாதிக்குரிய அனுஷ்டானம் என்கிட்ட இல்லைன்னு அர்த்தம். பிராமண ஜாதிக்கு உண்டானது இல்லைன்றது இல்லை, பிராமண ஜாதிக்கு உண்டானதோ க்ஷத்ரிய ஜாதிக்கு உண்டானது. என்ன காரணம்னா ஆச்சாரியத்தில் ஒரு பிறப்பிலே இரு பிறவியானவர் யார், 2 பேர். ஒன்று கண்ணன் பெருமான், மற்றொருத்தர் திருமசி ஆழ்வார். அவதாரம் பண்ணது ஒரு ரிஷியினுடைய பிள்ளையாக பிறந்தார். வளர்ந்தது ஒரு பிறப்பங்குடி என்று இந்த கூடையெல்லாம் முடையிற வாழ்ற வீட்டில் வளர்ந்தார். ஆகையினாலே ஒரு பிறவியிலே இரு பிறவியானவர். இப்போ அவரை எது சொல்றது, ரிஷிகளுடைய சம்பந்தம்னு சொல்றதா, இல்லை பிறப்பன்குடின்ற அந்த 4வது வர்ணத்தினுடைய இது சொல்றதா? அதனால் என்ன பண்ணிட்டார் அவர், நான் எந்த அனுஷ்டானமும் பண்ணலைன்றதுக்காக எந்த குலங்களாய ஈரிரண்டில் ஒன்றிலும் பிறந்திலேன். சரி ஆயிடுச்சு. நலங்களாய நற்கலகள், ஏதாவது இந்த நாக்கில் ஏதாவது ஒரு நல்ல வார்த்தை சொல்லக்கூடியது ஏதாவது ஒன்று இருக்கா? ஏதாவது இருக்கா? ஒன்றுமே கிடையாது. என்கிட்ட ஒன்றுமே கிடையாது. நற்கலகள் நாவிலும் நவின்றிலேன், ஒன்றுமே கிடையாது. புறங்கள் 5ம் வென்றி. ஒரு பக்தி ஏற்படணும்னா முதல்ல நமக்கு இந்த 5 புலன்களை அடக்கினால்தான் பக்தி ஏற்படுமே தவிர புலன்களை அடக்காமற் போனால் பக்தி ஏற்படாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இங்கே காலக்ஷேபத்துக்கு உட்காந்துருக்கோம். இப்படி திடீர்னு அப்படி திரும்பி கடிகாரத்தை பார்க்குறோம். கடிகாரத்தை பார்க்குற சமயத்தில் மணி 7:30 மணிக்கு இன்னைக்கு அந்த சீரியல் வருமேன்னு மனசில் நினச்சி விட்டான்னா, மனசில்
இங்கே இருக்கிறவன் நினைக்க போட்டா, நினச்சுட்டுட்டான்னா அப்போ என்ன ஆகும்? அங்கே தான் போகுமே தவிர இந்த இடத்துல எண்ணமே இருக்காது, இங்கே எண்ணம் இருக்காது. ஆகையினாலே அப்படி ஒரு சாதாரண இந்த மாதிரி ஒரு பக்தி என்றது ஏற்படணும்னா இந்த புலன்களை அடக்காமற் போனால் நம்மால் பக்தியை மூழ்க முடியாது. ஆகையினாலே பக்தியில் மூழ்கணும்னா, பக்தி ஏற்படணும்னா ஐம்புலன்களை அடக்குவது என்பது புலன்கள் ஐந்தும் வென்றிலேன் புரியிலேன் புரிதா. சரி, இதெல்லாம் எனக்கு ஏற்படணும்னா நின் இலங்கு பாதமன்றி, உன்னுடைய திருவடிகளுடைய சம்பந்தத்தை தவிர மற்றொன்னினாலே எனக்கு இது எதுவுமே ஏற்படாதையா. நின் இலங்கு பாதமன். இன்னொரு பாட்டில் சொல்றார், நீ எனக்கு உபாயம் நல்க வேண்டும் என்றார். இன்னொரு பாட்டில், அதுக்கப்புறம் அடுத்த பாட்டில் நீ எனக்கு நல் உபாயம் நல்க வேணும். நீ நல்ல உபாயம் என்ன? நல்ல உபாயம் என்ன? உபாயம் சாதாரணமாக லோகத்தில் சொல்லுவாப்பா, இன்னைக்கு ஏதாவது நல்ல உபாயம் சொல்ல, நல்ல உபாயம் சொல்ல. என்ன உபாயம்? வேற ஒன்றும் இல்லை. வேற இதர உபாயங்கள் எல்லாம் உபயோகமானது அல்ல, இந்த ஒன்று தான் உபயோகமானது. என்ன காரணம்னா, நம்மளால் கர்மயோக அனுஷ்டானம் லோகத்தில் போயிருக்கா. கர்மயோகத்தினாலே மோட்சம் போனவாள் உண்டு, ஞான யோகத்தினாலே மோட்சம் போனவாள் உண்டு, பக்தி யோகத்தினாலே மோட்சம் போனவாள் உண்டு. அவள்லாம் சக்தியுக்தர்கள். ஆனால் எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டிருக்கும்படியான நமக்கு அவைகள் எல்லாம் ஸ்வரூப விரோதங்கள்னு சொல்லிட்டான். கீழே சிலவற்றை அருளி செய்ய அவை துஷ்சகங்கள் என்றும் ஸ்வரூப விரோதங்கள் என்றும், அது பிள்ளவாச்சாரியார் மோட்ச பிள்ளை. அவை துஷ்சகங்கள். துஷ்சகங்கள்னா நம்மளால் அனுஷ்டிக்க முடியாது, அனுஷ்டிக்க முடியாது. பாருங்க, நாம் பெங்களூரில் இருக்கோம், எப்பவும் பச்சையில் தான் குளிக்கணும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. சாஸ்திரம் சொல்லியிருக்கு, அந்த சாஸ்திரம் சொல்லியிருக்கு. மார்கழி மாதத்தில் பச்சையில் குளிக்கிறதுக்கு நம்மளால் முடியுமா? முடியாது. அது மார்கழி மாதம் இல்லை, மற்ற மாதங்கள்லாம் விட்டுருங்க. முடியுமா? முடியாது. அப்போ பாருங்க, அப்போ நம்முடைய நமக்கு என்னாச்சு? அனுஷ்டானம் இல்லை. துஷ்சகங்கள் அவ சொல்லியிருக்கு. சாஸ்திரம் எத்தனையோ சொல்லியிருக்கு. சாஸ்திரம் சொல்லியிருக்கிற அத்தனை விஷயங்களையும் நாம் பார்த்துட்டு இருந்தான்னா நம்மளால் ஒரு காரியமும் செய்ய முடியாது, ஒரு காரியத்தையும் பண்ண முடியாது, ஒன்றுத்தையுமே பண்ண முடியாது. ஆமாம், நாம் எல்லா காரியத்தையும் பண்ணணும்னா அப்போ என்ன பண்ணுறோம்? சாஸ்திரத்தை அப்படி தள்ளி வைக்கிறோம், சாஸ்திரத்தை அப்படி தள்ளி வைக்கிறோம். அப்படி தள்ளி வச்சுட்டான்னா அது என்ன ஆகிடுறது? அது நம்மளால் அனுஷ்டிக்க முடியலை. துஷ்சகங்கள் என்றும் ஸ்வரூபத்துக்கு விரோதங்கள். நம்முடைய ஸ்வரூபம் என்ன? பாரதந்திரிய ஸ்வரூபம், எம்பெருமானுக்கு ஆட்பட்டிருக்கும்படியான தன்மை. அந்த எம்பெருமானுக்கு ஆட்பட்டிருக்கும்படியான தன்மைக்கு விரோதமாக இருக்கிற காரணத்தினாலே நாம் கர்மயோகமோ ஞான யோகமோ பக்தி யோகமோ நம்மால் பண்ண முடியாதுன்றது முக்கியமான காரணம். ஆனால் இது என்ன? அதுக்கு மேலே ரொம்ப சுகமாக நமக்கு ஸ்வரூப விரோதங்கள் வந்துடுத்து. இது மேலே வந்து மூழ்கிடுறதுனால அது என்ன தெரியுமோ இல்லையோ, எங்கள் சுவாமி திருப்பதி சுவாமி சொல்லுவார், இல்லை கர்மஜான பக்திகள்ன்றது எப்படிப்பட்ட தெரியுமோ இல்லையோ, அது பனியன் போறடா. ஆமாம், அதுக்கு மேலே இருக்கிற சொக்கா மாதிரி தாண்டா பிரபத்தி. அதுக்கு மேலே இருக்கிற சொக்காமா அது பாருங்க. இப்போ பனியன்றது உள்ளுக்குள்ளே இருந்ததுன்னா அது தெரியுமே தவிர அதனால் என்ன உபயோகம்? ஆனால் மேலே சொக்கா இல்லாமல் போயிட்டான்னா இதோட பனியனோட ஒருத்தன் வந்திருக்கானேன்னா அது எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இல்லாமல் அந்த பிரபத்திய அனுஷ்டானமாகிறது நமக்கு என்ன? சுகரமான உபாயம். ஒன்றும் அதுக்காக கஷ்டப்படவே வேண்டாம். அந்த உபாயத்தைப்பட்ட அந்த பிரபத்திக்கு நாம் என்ன கஷ்டப்படணும்? ஒரு கஷ்டமும் பட வேணாம், ஒரு கஷ்டமும் பட வேணாம். நம்மள ஒரு இடத்துல ஆச்சரியமாக ரொம்ப நல்லா எழுதுறார். என்னென்னா, ஒருத்தன் வந்துட்டே இருந்தான். அவனுக்கு என்ன அபிப்பிராயம் தெரியுமோ இல்லையோ, யாரு காலையும் விழக்கூடாதுன்ற அபிப்பிராயத்தோடையே இருக்கிறவன். ஆமாம், அவனை ராவணனை போலே சொல்ல
ராவணன் எப்படிப்பட்டவன்? நனமே எந்து கச்சச்சித்து த்விதாபத்யம் அப்பேவம் நனமே எந்து கச்சச்சித்து, ரெண்டாக பிளந்து போனாலும் கூட நான் அப்பொழுதும் கூட பின்பக்கம் தான் விழுவேனே தவிர அப்போவும் முன்பக்கம் விழ மாட்டேன்னா. நனமே எந்து அப்படின்னா முன்பக்கம் விழுந்தானா எம்பெருமானை செவிச்சுடுவானா. ரெண்டு பிளந்து தலையும் உடலும் தனித்தனியாக போன பிற்பாடு அது முன்னாடி விழுதா பின்னாடி விழுதான்னு யாருக்கு தெரியும்? தலையும் உடலும் தனித்தனியாக போயிடுச்சோ, அது முன்னாடி விழுதா பின்னாடி விழுதா யாருக்கு தெரியும்? எங்கள் சுவாமி ஒரு கதை சொல்லுவார். சுவாமிக்கு திருவத்தியன கோஷ்டி இயல் கோஷ்டிலாம் நல்லா விசேஷமாக நடந்து, கைங்கரியங்கள்லாம் நல்லா நடந்து எல்லாம் ஆன உடனே இந்த பரிவட்டத்தோடு போய் அம்மாவை போய் சேவிச்சுட்டு வானாலும் போய் அம்மாவை போய் சேவிச்சுட்டு வரதுக்காக போனார். போய் சேவிச்சுட்டு வந்தான். சேவிச்சானோ, சேவித்த உடனே எல்லாம் சாஸ்திரோக்தமாக ரொம்ப நன்னா பண்ணாய், ரொம்ப நன்னா நடந்தது, எல்லாம் நடந்தது. ஆனால் இவ்வளவு ஆச்சரியமாக பண்ண இதை பார்க்கறதுக்கு உங்கள் அப்பாவுக்கு கொடுத்து வைக்கலையேனாலும். அப்பா இருந்தால் எதுக்கு பண்ண போகிறான்றது தெரியுது. அது அந்த மாதிரி அப்பா இருந்தால் அந்த காரியத்துக்கு அவன் பண்ண போகிறான், அவனுக்கு எந்த கட்ட பரிவட்டம் கட்ட போகிறான். அந்த கிரமத்திலே இங்கே பாருங்க, சுகரமான உபாயமான இந்த ஆச்சரியமான பிரபத்தியை விட்டுட்டு யாராவது கர்மயோக ஞான யோக பக்தி யோகங்களில் இழிவாளா? அதனால தான் என்ன பண்ணார் ஆழ்வார், அதெல்லாம் உபாயங்கள் அண்ண ஆகிலிமினி உன்னை விட்டு ஒன்று மாற்றகிற்கின்றேன். உன்னை விட்டுட்டு என்னால் எப்படி இருக்க முடியும்? உன்னை விட்டுட்டு என்னால் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அரவணனை அம்மானே, அதுக்காகத்தானே அங்கேருந்து அவ்வளோ தூரத்துலேருந்து பரமபதத்துலேருந்து இங்கே வந்து உட்காந்துண்டு நான் இங்கே இந்த உபாயத்தினாலே உன்னை பத்துவேன்னு நினச்சின்னு தானே வந்திருக்காய். வேறு ஏதாவது உண்டா? என்ன தன்னுடைய கைமுதல் இல்லாமையை முதல்ல சொல்லிட்டார். என்னுடைய அனுஷ்டானங்கள் எதுவுமே கிடையாது, எனக்கு பக்தி கிடையாது, ஞானம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, அகிஞ்சனன், உன்னை விட்டு என்னால் இருக்க முடியாது. பா என்னிடத்தில் வரணும்னா சில நிர்பந்தங்கள் உண்டு, அந்த நிர்பந்தங்களோடு வந்தால்தான் நான் உன்னை விடுவேன் அப்படின்னு எம்பெருமான் சொல்கிறதா வச்சுக்கோங்க. இப்போ உள்ளுக்குள்ளே சில இடத்துல போடுறான், சில இடத்துல உத்தரவின்றி உள்ளே வரக்கூடாது, உத்தரவின்றி உள்ளே வரக்கூடாதுன்னு போர்டு போடுறான். அந்த மாதிரி எம்பெருமான் இந்த பாரு, நீ இந்தந்த மாதிரி இருந்தால்தான், இந்தந்த மாதிரி இருந்தால்தான், இந்தந்த மாதிரி இருந்தால்தான் நான் உன்னை ஒத்துக்கொள்வேன்னு எம்பெருமான் சொல்கிறான்னு வச்சுக்கோங்க. அப்போ நாம் என்ன பண்ணுவோம்? வேறு ஒன்றும் பண்ண மாட்டோம். பாருப்பா, அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை, அந்த அனுஷ்டானங்கள் எல்லாம் பண்ணும்படியான பாக்கியத்தை நீ என்ன பண்ணணும்? நீ தான் ஏற்படுத்தி தரணுமே, நான் பண்ண முடியாது. அதுக்கு நீ தான் காரணம். அந்த பாக்கியத்தையும் நான் அந்த கர்மயோக அனுஷ்டானமோ ஞானயோக அனுஷ்டானமோ பக்தி யோக அனுஷ்டானமோ ஏதாவது நான் பண்ணணும்னா அதுக்கு யார் காரணம்? நீ தான் அதுக்கு பண்ணணும், நீ தான் பண்ணணும். 24,000 படியில் பெரியவாச்சார் பிள்ளை ரொம்ப ஆச்சரியமா ஒரு வார்த்தை, நாவினுள் நின்று மலரும் ஞான கலகளுக்கெல்லாம் ஆவியும் ஆக்கையும் தானே என்பது போல நீதான் அதற்கும் காரணமாக இருக்கணுமே தவிர நான் என்னுடைய முயற்சியினாலே கர்மஞான பக்தி அனுஷ்டானங்களை எதுவும் நான் பண்ண மாட்டேன். அப்படி ஏதாவது பண்ணினால்தான் நீ உள்ள அனுபவிப்பாய்ன்னு சொன்னான்னா அதற்கூட என்னுடைய முயற்சி எதுவும் கிடையாது. என் நாக்கில் உட்காந்து நீதான பாட வச்சாய், என் நாக்கில் உட்காந்து நீதான பாட வச்சாய். ஆகையினாலே அப்படி நீயே எனக்கு கர்மயோக ஞான யோக பக்தி யோகங்களை எல்லாம் உண்டாக்கி கொடுத்து நீ பண்ணிக்கோ. நான் அதுக்காக நான் ஒரு முயற்சி எடுக்க போனாடோ. இந்த ஆழ்வார் என்ன கெட்டிக்காரரியா, என்ன கட்டி எம்பெருமான் அடாடாடா பாரு, எப்படியாவது இவரை கர்மயோக ஞான யோக பக்தி யோகங்களை அனுஷ்டானம் பண்ணி வைக்கணும்னு நாம் எந்த பிரயத்தனம் பண்ணினா கூட ஒரு காலம் அதுக்கு நான் காரணம் இல்லை, நீ பண்ணு, அதுக்கு முயற்சி நீ பண்ணு, முயற்சி என்ன எம்பெருமான் தலை மேலே போட்டுட்டோ அப்பொழுதும் நீதான்பா அது காரணம், நீதான் காரணம். ஆகிலிமினி உன்னை விட்டு ஒன்றும் மாற்ற கிற்கின்றேன் என்று சொன்ன உடனே எம்பெருமான் பார்க்கிறான். அப்படியா? உடனே அடுத்த பாசத்தில் அங்குத்தே நல்லேன்,
இங்குற்றே நல்லேன். அந்த பக்கமும் இல்லை, இந்த பக்கமும் இல்லை. அந்த பக்கம் இல்லைன்னா என்ன, முக்தனை போலையும் இல்லை, சாதாரண சம்சாரிய போலையும் இல்லை. நான் எப்படி இருக்கேன் பாருங்க. தமியேனுக்கு அருளாயே, தமியேனுக்கு அருளாப்பா. நீ சாதாரணமாக நினைக்காத, சாதாரணமாக நினைக்காத. என்னை எப்படி கட்டாட்சிக்கணும்னா, ஒரு பரதாழ்வானை நீ கட்டாட்சித்தது போல என்னை கட்டாட்சி. ஆழ்வாருடைய அபிப்பிராயம் என்ன, பரதாழ்வானை நீ கட்டாட்சித்தது போல நீ என்ன கட்டாட்சி. பரதாழ்வான் என்ன கட்டாட்சிச்சான்? பரதாழ்வான் என்ன கட்டாட்சிச்சான்? அவன் என்ன பண்ணான், அத்தனை பேரையும் ஊரில் இருக்கிற மொத்த பேரையும் அழைச்சின்னு வந்தான். எல்லாரையும் மொத்த பேரையும் ஊரில் இருக்கிற மொத்த படங்கள் அது இது மொத்த பேரையும் அழைச்சின்னு வந்து தான் ஒத்தனை அழுதான்னா திரும்பி வரமாட்டான்னு நினச்சிண்டு ஊரில் இருக்கிற மொத்த பேரும் சேர்ந்து அழலாம், அயோத்தி வாழ் ஜனங்கள் மொத்த பேரும் சேர்ந்து அழலாம்ட்டு மொத்த பேரையும் அழைச்சிட்டு வந்து அழ வச்சான். ஆனால் என்ன கிடைச்சிது? என்ன கிடைச்சது? கடைசியில் இந்த பார், நீ என்னதான் பிரயத்னப்பட்டாலும் நான் பண்ணின சபதம் சபதம்தான், பிரதிஜை தான். 14 வருஷத்துக்கு திரும்பி வர்றதுன்றது கிடையாது. ஆகையினாலே நீ திரும்பி தான் போகணும்னா நான் வெத்து கையாலத்தை ஒன்று அழைச்சிட்டு போவேன், இல்லாட்டா இங்கேயே பிராணனை விட்டுடுவேன்னா. பிராணனை விட்டுடுவேன்னு சொன்ன உடனே, ஐயோ பிராணனை விட்டுட்டான்னா அது எவ்வளோ பாப்பம், ஒருத்தரை கொன்ன பாப்பம் நமக்கு வந்து சேர்ந்துடுமே. ஆகையினால என்ன பண்ணா பெருமாள், உடனே டகால்னு அடுத்த க்ஷணமே தன்னுடைய திருவடி நிலங்களை அவனுக்கு தந்தான். மரவடியை தம்பிக்கு வான் பணயம் வைத்து போய் வானோரு வாழ. பணயம் வைத்து போய், பணயம்னா என்ன, பான் புரோக்கர் ஷாப்பில் அடகு வைக்கிறது. பான் புரோக்கர் ஷாப்பில் நம்ம அடகு வைக்கிறோம், இல்லை பேங்க்கில் அடகு வைக்கிறான்னு வச்சுக்கோம். அப்போ என்ன பாருங்க, இப்போ என்ன, நம்ம வஸ்து அவனிடத்துல போயிடுத்து, நம்ம வஸ்து அவனிடத்துல போயிடுத்து. இப்போ என்ன, நமக்கு அந்த வஸ்துவுக்கு சம்மந்தம் இல்லை. அவன் தான் இனிமே தூக்கம் வராமல் திண்டாட வேண்டியவ யார், பான் புரோக்கர் ஷாப்காரன். அப்போ நல்லபடியாக திருப்பி கொடுக்கணுமே, நல்லபடியாக திருப்பி கொடுக்கணுமேன்னு யார் நினைக்கணும், அவன் தானே தவிர. அந்த மாதிரி தன்னுடைய திருவடியை பரதாழ்வானாகிற பான் புரோக்கர் ஷாப்பில் கொடுத்துட்டான். வா நீ மாட்டோம். அப்படி திருவடியை காட்டின உடனே 6 ரோக ரதம் கிருஷ்டா, சந்தோஷத்தோட கிளம்பிட்டானா. என்னையா எப்படியா சந்தோஷம் வரும்? திருவடியை பெற்ற பிறகு மற்றொன்று தேவையா? அந்த மாதிரி தமியேனுக்கு அருளாயே, நீ பரதாழ்வானுக்கு ஒரு திருவடி நிலையை கொடுத்து அவரை எப்படி நீ ஆட்கொண்டாயோ அதுபோல அடியேனுக்கும் உன்னுடைய திருவடி நிலைகள் தேவை. அதை தான் கடைசியில் சொல்றார். ஆரணக்கு நின் பாதமே சரணாகத்தந்தொழிந்தாய், உனக்கோரு கைமாறு நான் ஒன்றிலேன், எனதாவியும் உனதே. 6 உபாயம். எது உபாயம்? 6 எனக்கு நின் பாதமே, உன்னுடைய திருவடியே. பாதமே ஏகம் என்கிற சப்தார்த்தத்தை இந்த இடத்துல காட்டுறார். மாமேகம் சரணம் ரஜா, மாமேகம். அவனை தவிர மற்றொருத்தன் நம்ம காப்பாற்ற போறானா? அவனால தானே அந்த வார்த்தையே இதுவாருது. ரொம்ப ஆச்சரியமா வேதாந்த வாசிரியருடைய இந்த சில்லறை ரகசியங்களிலே ஒரு இடத்துல ரொம்ப ஆச்சரியமாக ஒரு வார்த்தை. இந்த மாசுச்சகான்னு எம்பெருமான்னு சொல்லிவிட்டான். மாசுச்சகான்னு சொல்லிவிட்டான். சொன்ன உடனே கண்ணனுடைய வார்த்தை வந்துடுச்சு. நம்பிக்கை தானே ஏற்படணும். மாசுச்சகா, கவலைப்படாதே, உன்னை கைவிட மாட்டேன், உன்னை கண்டிப்பாக காப்பாற்றுவேன், இதான் அர்த்தம் மாசுச்சகாக. அப்போ நம்பிக்கை தானே வரணும். நம்பிக்கையே வரல. என்ன காரணம்? அங்கே ஆச்சரியமாக எழுதுறாரு. இதுவே ராமன் வார்த்தையாக இருந்தால் நமக்கு சந்தேகம் வராது.
நாவும் இரண்டுளவாயிற்று என்பவன் வார்த்தையினாலே சந்தேகமாயிற்றேன்னு எழுதுறார் அவர். பாருங்க, அவனுக்கு ராமோத்விர்ணாபிபாஷத்தை ரெண்டாவது வார்த்தை கிடையாது. ஆகையினால ராமன் வார்த்தையாக இருந்தால் நமக்கு சந்தேகமே ஏற்படாது. இது கண்ணன் வார்த்தை. நாங்கள் அவனுக்கு எல்லாம் ரெண்டு தான், எல்லாம் ரெண்டு தான் மொத்தம். துவே மாத்தரவுச்ச பித்தரவுச்ச குலே அபித்வே எல்லாம் ரெண்டு ரெண்டு. ஆகையினால அப்படி இருக்கும்படியான ரெண்டு ரெண்டு ரெண்டாக இருக்கிறதுனால வார்த்தை என்ன, நாமம் இரண்டுளவாயிற்று. சொல்றது ஒன்றும் சொல்லாதொழியேன் சொன்ன போதினால் வாரீர் எல்லே இதுவென் இதுவென் இதுவென்னோ திருமங்கையாழ்வார் சொல்றார். சொல்லாது ஒழியீர் சொன்ன போதினால் வாரீர் தான். சொல்லாமல் போக மாட்டான், சொல்லாமல் போக மாட்டான். ஆமாம், 5 மணிக்கு வரேன், 5 மணிக்கு வரேன்னுவான். இவன் என்னன்னா 5 மணின்னா கார்த்தால் 5 சாயங்காலம் 5, கார்த்தால் 5 சாயங்காலம். சரி பரவாயில்ல, அந்த குளிர்லையும் பாவம் பிம்மால யமுனை கரைக்கு போய் 5 மணிக்கு பாவம் எல்லாம் முக்காடு போட்டுண்டு 5 மணிக்கு வரேன்னு சொன்னானே, அது கார்த்தாலையா இருந்தா நான் மாட்டோம் சாயங்காலம் நினச்சிட்டு சாயங்காலம் வந்தா நான் தான் கார்த்தால வந்துட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டானா என்ன பண்ணுறது? எல்லாம் மொத்தம் கோபிகள் அத்தனை இந்த 5 லட்சம் குடிப்பெண்கள் மொத்தம் முட்டாக்கு போட்டுண்டு 5 மணிக்கு காத்துட்டுருக்கு, 5 மணிக்கு காத்துட்டுருக்கு. வாசுதேவா உன் வரவு பார்த்து ஆளையே காணும். 1/2 மணி நேரம் வந்து, சரி இன்னும் 1 மணி நேரம் பார்க்கலாமே, 1 மணி நேரம் பார்க்கலாமே அப்படின்னு பார்த்துட்டு, சரி போ ஒருவேளை சாயங்காலம் தான் போல இருக்கு அப்படின்னு சாயங்காலம் போ. சாயங்காலம் 5 மணி. அப்போ வரல, அப்போ வரலை. அவர் சரி இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாகவே போகலாம். ஒரு 7 மணிக்கு வந்தான். என்னப்பா இது 5 மணிக்கு வரேன்னு சொன்னான். 5 மணிக்கு? அவன் 5 மணி அப்படியா சொன்னா அந்த மாதிரி இருக்கக்கூடியவனுடைய வார்த்தையினாலே நமக்கு. ஆனால் அவன் என்ன, அவனுடைய வார்த்தை என்ன, மாம் ஏகம். அதை தான் ஆரணக்கு 6. எனக்கு உபாயம் என்ன, எனக்கு வேற ஒன்றும் கத்தி இல்லை. வேற விதமாக நான் வேற விதமாக பிரயத்னம் பண்ணலான்னா நான் எதுவுமே அனுஷ்டானம் பண்ணாதனால என்னால் பிரயத்னம் பண்ண முடியாது. நின் பாதமே, உன்னுடைய பாதத்தை தவிர மற்றொன்று கிடையாது. சரணாக தந்தொழிந்தாய். சரி ஆயிடுச்சு, அவனுடைய திருவடி கிடைச்சுடுத்து. பரதாழ்வானுக்கு கிடைச்ச மாதிரி ஆழ்வாருக்கு திருவடி கிடைச்சுடுத்து. அதுக்கு சரி கிடைச்சதுக்கு ஏதாவது உபகாரம் பண்ணணும் இல்லையோ. உனக்கோரு கைமாறு நான் ஒன்றிலேன்னப்பா, நீ அப்படிப்பட்ட ஆச்சரியமான உன்னுடைய திருவடி நிலைகளை எனக்கு தந்தருளினருக்கு ஏதாவது பிரத்யுபகாரமாக நான் ஏதாவது, எனக்கு ஒன்றுமே பிரத்யுபகாரம். உனக்கோரு கைமாறு நான் ஒன்றிலேன் பா, என்னென்ன ஒன்றுமே இல்லைப்பா. ஆச்சாரிய எல்லாம் எழுதிடுறா, சதுரச பிரத்யுபகாரம் அன்று. அவன் பண்ணின உபகார பரம்பரைகளுக்கு நாம் பண்ணக்கூடியவை சதுரச பிரத்யுபகாரமாக ஏதாவது பண்ண முடியுமானா பண்ண முடியாது. ஆனால் என்ன பண்ணுறோம் நாமெல்லாம், அவன் நினைக்கிறத விட ஒரு ஆச்சரியமான ஒரு காரியத்தை ஒன்றத்தை பண்ணிட்டு அது பெருசாகி போடுது. என்ன தெரியுமா இல்லையா, ஒரு கையை கூப்பிடுறோம், அகாரவாச்சியனான அந்த எம்பெருமானை நீர்ப்பிண்டமாக உருகச் செய்யும்படியாக அஞ்சலி என்கிற அந்த அஞ்சலியை பண்ணிடுறோம். அவ்வளோதான், எம்பெருமான் உருகி போடுறோம், அவ்வளோதான். அதனால் அப்படிப்பட்ட அவன் பண்ணின உபகாரத்துக்கு என்ன பண்ண முடியும்? உனக்கோரு கைமாறு நான் ஒன்றிலேன். என்னது கடைசியில் என்ன சொல்லிட்டார்? எனதாவியும் உனதே, எனதாவியும் உனதே. திருப்பதி சுவாமி காலட்சேபம் சொல்லச்சே சொன்னார். ஒரு செட்டியார் ஏதோ ஒரு பூஜை பண்ணிட்டு இருக்கான். ஆமாம், அந்த பூஜைக்கு அப்பா ஒரு வெள்ளத்தில் ஒரு பொம்மை பண்ணி ஒரு தானம் கொடுக்குறான். அந்த தானம் கொடுக்கறதுக்கு அந்த வெள்ளத்தில் பண்ண பொம்மைக்கு அதுக்கு ஏதாவது கொஞ்சம் நைவேத்தியம் பண்ணணும். அப்பா ஒரு சின்ன வெள்ளம்
வெள்ளை துண்டு சின்னதாக கொடுன்னு கேட்டாலாம். யார்? அந்த புரோகிதன், அந்த செட்டியாரை. வெள்ளை துண்டு சின்னதாக கொடுன்னா அவன் என்ன பண்ணா தெரியுமா இல்லையோ, அந்த அதுலேயே கொஞ்சம் உடச்சிக்கோன்னா அவன், அதுலேயே கொஞ்சம் உடச்சிக்கோன்னா. அந்த மாதிரி பாருங்க, எனதாவியும் உனது. ஆழ்வார் கேட்க, எம்பெருமான் கேட்குறான், அது கொடுத்தது யாரு? நீ தான். அதை திருப்பி எனக்கே கொடுக்குறிய அம்மா, எனக்கே கொடுக்குறிய. அங்கதான் ஆச்சரியமா, ரொம்ப ஆச்சரியமா வீட்டில் எழுதுறார். குருவினிடத்திலே உபதேசத்தை பெற்று அவன் தரிக்க மாட்டாமல் அதையே அவனுக்கு அளித்தார் போலேன்னு எழுதுறார். ஒரு ஆச்சரியம். ஒரு குருவனத்தில் ஆச்சாரியனத்தில் ஒரு 10 வருஷம் இருந்து எல்லா காலக்ஷேபங்கள்லாம் கேட்டான், விஷயங்கள்லாம் தெரிஞ்சிட்டான், முடிஞ்சு போச்சு, எல்லாம் எடுத்து. அப்பா குருதட்சணை கொடுன்னு கேட்டார். குருதட்சணை கொடுன்னு கேட்டார். உடனே என்ன பண்ண தெரியுமா இல்லையா, நீர் கொடுத்த வித்தை உனக்கே திருப்பி கொடுத்தேன் நான். நீர் கொடுத்த வித்தையை உமக்கே திருப்பி கொடுத்தேன் நான். அவ்வளோ செய்து போச்சு. இதுதான் எனதாவியும் உனது. நையா இதா நியாயமா இருக்கு? நான் கொடுத்ததையே எனக்கு திருப்பி கொடுக்குறியே அப்படின்னா நான் என்ன பண்ணுறது? எங்கிட்ட வேற இருக்காண்ணா, நீ கொடுத்ததை உனக்கே கொடுக்குறேன். என்ன ஆச்சரியமாக இந்த தசகத்திலே தன்னிடத்திலே எந்த விதமான கைமுதல் இல்லாமை, என்னிடத்துல ஒன்றுமே இல்லைப்பா என்பதை நிஷ்கர்ஷித்தார். உடனே ஆயிடுத்து. பார்த்தார் எம்பெருமான், இது உக்காண்டாச்சு, ஒரு இடத்துல படுத்துட்டு இருக்கலாம். இந்த படுத்துட்டு இருக்கிற சமயத்திலேயாவது அந்த எம்பெருமானை பிடிச்சான்னா அவன் மூலமாகவாவது நம்முடைய உபாயம் பலிக்குமோ என்று நினைச்சுண்டு உத்தான சாயாக இருக்கக்கூடிய திருக்குடந்தை ஆறாவமுத பெருமாளை இடத்துல போய், ஆறாவமுத ஆழ்வார் இடத்துல போய், அப்பா பாண்டிய நாட்டில் படுத்தேன், உக்காண்ட பெருமாளை பிடிச்சேன். அவர் என்ன பண்ணார்? என்னிடத்துல இருக்கிறதெல்லாம் என்னோ திருப்பி கொடுத்துட்டாய், அதனால் பார்க்கலாம், முடிஞ்சால் பார்க்கலாம் அப்படின்ட்டு தலையை ஆட்டுட்டு விட்டுட்டார். சரி போட உட்காண்ட பெருமாள்கிட்ட பிடிச்சி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, உபாயம் அந்த பிரபத்தி அனுஷ்டானம் பண்ணி பிரயோஜனம் இல்லைன்னு தீர்ந்து போயிடுத்தோ. இப்போ அடுத்தது என்ன? சரி படுத்துட்டு இருக்கிற பெருமாளை பிடிச்சாலாவது ஏதாவது கிடைக்குமோன்னு தான் உன்னிடத்துல வந்து நிற்கிறேன்னுட்டு ஆறாவமுதே அடியே நுடலம் நின்பால் அன்பாயேன்னு ஆச்சரியமாக ஆறாவமுத பெருமாள் இடத்துல வரார். வந்து பார்க்கிறார், எம்பெருமானை பார்க்கிறார். அவன் இருக்கும்படியான நிலைமையை பார்த்த உடனே, ஆஹா இவர் பாகவத பரதந்திரன். திருமழிசையாழ்வார் சொன்னபடியே நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்க ஞாலமேனமாய் இடந்தமை குலுங்கவோ விலங்குமால் வரைச்சுரம் கடந்த கால் பரந்த காவிரிக்கரை குடந்தையுள் கிடந்தவாறெழுந்திருந்து பேசு. என்ன இந்த அவதாரங்கள்லாம் பண்ணின நடந்த கால்கள் வந்தவோ, ராமாவதாரத்தில் அயோத்தியிலேருந்து அவ்வளோ தூரம் லங்கை வரைக்கும் நடந்து போனியே, அந்த நோய் அந்த அதனால் அயற்சியில் படுத்துட்டு இருக்கியா. நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்க ஞாலம் ஏனமாய் அண்டபித்தியிலே ஒட்டி கொண்ட அந்த பூமியை எடுக்கிறதுக்காக சேற்றையும் எதிரையும் மணலையும் பார்க்காமல் உள்ளுக்குள்ள போய் அந்த வராகமாக போய் அந்த பூமியை எடுத்துன்னு வந்தையே. நடுங்க ஞாலம் ஏனமாய் இடந்தமை குலுங்கவோ விலங்குமால் வரச்சுரம். அந்த திருவிக்கிரமாவார்த்த லோகத்தை எல்லாம் மொத்தத்தையும் சுற்றி சுற்றி அளந்து அதனால் வந்து இங்கே படுத்துட்டு இருக்கியா. கடந்தா காவிரிக்கரை குடந்தையுள் கிடந்தவாறு எழுந்திருந்து பேசு. கிடந்தவாறு எழுந்து பூர்த்தியாக எழுந்துக்கு வேணாம், கிடந்தவாறு கிடந்தவாறு எழுந்துரு. படுத்துன்னு இருக்கணும், அதே சமயத்தில் எழுந்துக்கிற மாதிரி இருக்கணும். அவ்வளோதான். பெருமாள் பார்த்தார், அப்படி எழுந்தார். சரி, ஆழ்வார் சொன்ன பிற்பாடு நம்மளால் படுத்துனுக்க முடியுமா? படுத்துனுக்க முடியுமா? அதனால் என்ன பண்ணிவிட்டார்? எழுந்தார், வாழினர், இப்படியே இருந்துட்டார். அவ்வளோதான். பாருங்க, 10 தலானி போட்டுன்னு மூச்சு விட முடியாதவன் படுத்துக்கிறான் பாருங்க. அந்த மாதிரி இந்த ஸ்லாண்டிங் பொசிஷன்றால அதுதான். அந்த மாதிரி வாழி அப்படியே உத்தான சாயியாக
அந்த வைபவத்தை ஆழ்வார் பாடின வைபவத்தை, திருமழிசை ஆழ்வார் பாடின வைபவத்தை ஆழ்வாருக்கு உரைக்க நம்மாழ்வார் ஆடாடா நம்ம முன்னாடி ஆழ்வார் பாடியிருக்கார். ஆகையினாலே பக்த பராதீனன் இந்த எம்பெருமான் இவனிடத்த போனான்னா நம்முடைய உபாயம் கண்டிப்பாக பலிச்சிடும், நம்முடைய உபாயம் பலிச்சிடும் என்ன தீர்மானம் பண்ணிட்டு அங்கேருந்து நேர வந்தார். இல்லாத ஆச்சரியமான ஒரு திருநாமத்தை ஆறாவமுதே அப்படின்னு அவருக்கு ஒரு ஆச்சரியமான திருநாமத்தையும் சாத்தினார். நீராய் அறைந்து கலைய உருக்குகின்ற அடாடாடா அப்படியே உருக்கரையே கண்டேன் எம்மானே என்ன ஆச்சரியமான அந்த எம்பெருமானை பார்த்து கடைசியில் என்ன சொல்றார், இந்த பார் நான் உன்னை பிடிச்சி விட்டேன், இனிமேல் நான் வேற ஒரு இடத்துக்கு போகிறதில்ல. ஆகையினால ஒரே நிச்சயம்தான், உன்னத்தை பிடிச்சது பிடிதான். கண்டிப்பாக அங்கே உக்காண்டிருந்தவனை பிடிச்சதுக்கு அவன் ஏதோ ஒரு விதமாக சால்ஜாப் சொல்லி என்னை தள்ளிவிட்டான். நீ படுத்துன்றவனை பிடிச்சுட்டான்னா நீ பக்த பராதீனனாக இருக்கக்கூடிய ஆழ்வாருடைய பக்த பராதீனனாக இருக்க காரணத்தினாலே கண்டிப்பாக உன்னை பிடிச்சாதான் கண்டிப்பாக காரியம் நடக்குன்றதுனால உன்னை பிடிக்கிறேன் என்ன கடைசியில் பாசுரம் சொல்றார். களவாய் துன்பம் களையாதொழிவாய் களைகண் மற்றிலேன். நீ சம்சாரத்திலிருந்து என்னை நீக்கினால் நீக்கு, இல்லை சம்சாரத்திலேயே தள்ளினாலும் தள்ளு. களை கண் மற்றிலேன். நான் வேற ஒரு இடத்துக்கு போக மாட்டேன், வேற ஒரு இடத்துக்கு போக மாட்டேன், வேற ஒரு இடத்துக்கு போக மாட்டேன். இந்த மாட்டில் ஒரு சில பூனைகள் இருக்கும், அது ரொம்ப இம்சை பண்ணுறதுன்னு என்ன பண்ணுவோம், அதை கொண்டு போய் ஒரு 1/2 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தூரத்தில் கொண்டு போய் விட்டுட்டு வருவோம். அது என்ன தெரியுமோ இல்லையா, நாம் வரதுக்கு முன்னாடி நம்ம வரவேற்றுக்க வெல்கம் அட்ரஸ் கொடுக்கும், அது ரெடியாக வாசல்ல நமக்கு முன்னாடி அதை நின்றுட்டுருக்கும், நமக்கு முன்னாடி நின்று. என்னடா இது என்ன அநியாயமாக இருக்குது, இது கொண்டு போய் 2 கிலோமீட்டர் தூரத்தில் விட்டுட்டு வந்தான்னா நாம் தான் நமக்கு டிராஃபிக் ஜாம், அதுக்கு என்ன டிராஃபிக் ஜாம், அது சந்து பொந்து அட்டி இப்படி நுழைஞ்சிக்கிட்டு நமக்கு முன்னாடி வந்து வாசலில் நின்றுருக்கு. ஆடுடாடா இதுதான் நம்ம விட மாட்டேன்றது. ஒரு சாதாரணமான ஒரு பூனை, நாம் ஒன்றும் இல்லை ஒரு 1/2 டம்ளர் பால் குத்திருப்போம், இல்லை அவ்வளோ சாதத்தை போட்டிருப்போம், இல்லை அவ்வளோ மோரை குத்திருப்போம், அதற்கு பாருங்க அதுக்கு என்ன, இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன், இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். என்ன நமக்கு முன்னாடி அது வந்து நிற்கிறதுன்னா அப்போ அந்த ஒரு பூனைக்கு இருக்கும்படியான ஒரு அறிவைத்தான் இங்கே ஆழ்வார் களைகண் மற்றிலே. நான் வேற ஒரு இடத்துக்கு போக மாட்டேயா, நீ என்ன எங்கே வேணாலும் தள்ளு, சம்சாரத்தில் தள்ளினாலும் தள்ளு, நரகத்தில் தள்ளினாலும் தள்ளு, எங்கே தள்ளினாலும் தள்ளு, ஆனால் உன்னை விட்டு போக மாட்டேன். உன்னை விட்டு என்ன காரணம்னா உன்னை விட்டு போகக்கூடிய ஸ்திதி எனக்கு கிடையாது. நான் உன்னை விட்டு நான் எங்கே போவேன், எனக்கோ இப்படியும் திரும்பக்கூடாது அப்படியும் திரும்பக்கூடாது. எங்கும் பக்கனோ கரியான் என் பைந்தாமரை கண்ணனே, இப்படியும் பார்க்கக்கூடாது அப்படியும் பார்க்கக்கூடாது, உன்னையே பார்க்கணும், உன்னை தவிர மற்றொருத்தரை நினைக்கக்கூடாது. அப்படி நினைச்சான்னா உனக்கு பதிவிரதா தர்மம் போயிடும். எவ்வளோ சொல்லி வச்சிருக்காரு. ஓ எம்பெருமான் ரங்கநாதன் ஒரே ஒரு கேள்வின்னு இருந்தாரா, திடீர்னு மழை கொட்டுறதுக்கு ஆரம்பிச்சு கொடுத்து அவர் என்ன பண்ணார், அவர் அங்கே உள்ள நுழைஞ்சுட்டார், அவர் உள்ள நுழைஞ்சுட்டார். எம்பெருமானாருடைய சிஷ்யாலும் மொத்த பேர் வெளியிலே நின்றுருக்கா. பெருமாளே வந்துட்டார், நீங்கள் வரக்கூடாதுன்னா அவன் எங்கே வேணாலும் நுழைஞ்சு புறப்படுவான், ஆனால் எங்களுக்கு அதிகாரம் கிடையாது, அவனுடைய சாஸ்திரத்தை மீறதுக்கு எங்களுக்கு அதிகாரம் கிடையாதுன்னு விட்டார். அப்போ பாருங்க, நாம மற்றொரு இடத்துக்கும் போக முடியாது. என்ன காரணம், நமக்கு நிர்பந்தத்தை போட்டுட்டான். ஆகையினாலே நீ எது வேணாலும் பண்ணிக்கோ, களவாய் துன்பம் களையாது ஒழிவாய் களை கண் மற்றிலேன். நான் அதை பற்றி மற்றொன்று எனக்கு இருக்கிறதாகவே நினைக்கலை. குடந்தை கிடந்த மாமாயா தளரா உடலம் எனதாவி சலிந்து, இந்த உடல் எல்லாம் தளர்ந்து போனாலும் கூட
பா எத்தனை வருஷமாக எதிர்பார்த்துட்டுருக்காய், எத்தனை வருஷமாக எதிர்பார்த்துட்டுருக்காய், இன்னுமா வருவான் அவன், இன்னுமா கட்டாட்சிப்பான், இன்னுமா கட்டாட்சிப்பான் அப்படின்னு எல்லாரும் சொன்னால் கூட நீ கட்டாட்சிப்பாய் என்கிற அபிப்பிராயத்தில் தான் நான் இருப்பேனே தவிர உன்னை விட்டு நான் இன்னொரு இடத்துக்கு போக மாட்டேன். 20 வருஷம் இல்லை, 40 வருஷம் இல்லை, எத்தனை வருஷம் ஆனாலும் உன்னை நினைத்து கொண்டு இருப்பனே தவிர உன்னை தவிர மற்றொன்று நினைக்க மாட்டேன். ஆகையினாலே அந்த எம்பெருமானையே திடமாக நம்ப வேண்டும். உபாயம் அவனே உபாயம் என்று இருக்கும்படியானவர்கள் அவன் எந்த விதமாக பண்ணினாலும், அவன் எந்த விதமாக கஷ்டத்தை இப்படியும் அப்படியும் அப்படியும் அதான் காமாசி காட்சத்தில் வேதாந்த வாசிரியர் ரொம்ப இந்த பாசுரத்தை அப்படியே சம்ஸ்கிருதத்தில் மாத்துறார். त्वयि रक्षति रक्षकैः त्वयि च अरक्षति रक्षकैः इति निश्चितधीः इति निश्चितं ना दीहिन बुद्धि நான் ஒரே புத்தி தான், எனக்கு ஒரே ஒரு அறிவு தான், ஒரே ஒரு எண்ணம் தான், வேறு ஒன்றும் இல்லை. என்ன त्वयि रक्षति रक्षतैः நீ ரட்சிக்கிறன்னா ரட்சி, அரக்ஷதி உன்னை காப்பாற்ற மாட்டேன்னு விட்டுடு. ஆனால் நான் ஒரே ஒரு அபிப்பிராயம்தான், உன்னை தவிர ஒன்று மாற்ற கிற்கிலேன், வேற ஒன்றும் கிடையாது. கழகன் மற்றிலேன். ஆக அவனே முக்கியம், அவனை தவிர மற்றொன்று நமக்கு உபயோகமில்லை. அவனையே நம்ப வேணும். அவன் எப்படிப்பட்ட கஷ்டங்களை கொடுத்தாலும் அது நமக்கு முக்கியமானது. அதைத்தான் பிழலோகாச்சாரியர் முமுட்சப்படியிலே ஸ்வரூப விரோதி யானே நீ என்னுடமையன் நீயே என்னிருக்கை. இந்த உபாயத்துக்கு விரோதி என்ன? இதுதான். களவாய் துன்பம் களையாதொழிவாய் கழகன் மற்றிலேன் உபாய விரோதி கழிகையாவது. களவாய் துன்பம் களையாதொழிவாய் கழகன் மற்றிலே நீ என்றிருக்கை. அதுதான் உபாயத்துக்கு. என்ன நீ என்ன வேணாலும் பண்ணியா, எவ்வளவு கஷ்டத்தை வேணாலும் கொடு. அந்த கஷ்டத்தை கொடுத்தாலும் கூட நான் துளி கூட சஞ்சலமே பட மாட்டேன். பரவாயில்லை பரவாயில்லை பரவாயில்லை. பாருங்க, கண்ணன் பெருமான் எல்லாம் மொத்தத்தையும் முடிச்சுட்டோம். திரௌபதியினுடைய குடலையும் முடிச்சுட்டோம். தர்மபுத்திரருக்கு பட்டாபிஷேகத்தையும் பண்ணி வச்சுட்டோம். நாம் எதுக்காக வந்தோமோ வந்த காரியத்தை முடிச்சாச்சு. இனிமே நம்ம ஊருக்கு கிளம்பி போகலாம். என்ன கிளம்பி போகிறான். போகச்சே எல்லாரையும் ஒவ்வொருத்தரோடையும் தனித்தனியாக, அப்பா நாம் என்ன எங்கள் ஊருக்கு போயிட்டு வரேன், துவாரகைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு எல்லாரும் மொத்த பேரும் கையை பிடிச்சின்னு அழறான். எல்லாரும் மொத்த பேரும் கையை பிடிச்சின்னு, ஐயோ நீ எங்களோட கூடவே இருப்பேன்னு நினச்சோமே, நீ எப்போவும் எங்களோடவே இருப்பேன்னு நினச்சோமே, எங்களை விட்டுட்டு போறியான்னு எல்லாரும் துக்கப்படுறான். ஆமாம், அந்த சமயத்தில் குந்தி தேவி அவள் அம்மாவன்ட்ட போனான். அம்மா நான் போயிட்டு வரேன். அவன் என்ன சொல்லணும்? அவன் என்ன சொல்லிருக்கணும்? அப்பா என்னத்துப்பா போகிறாய், நீ எங்களோடையே இரேன்னு சொல்லிக்கலாம் இல்லையோ? அவள் அதை சொல்லலை. என்ன சொன்னா தெரியுமோ இல்லையோ? எங்களுக்கு எப்பவும் கஷ்டத்தை கொடுத்துட்டே இரு, கொடுத்துட்டு இருந்தால்தான் உடனே நாங்கள் நினைப்போம். இப்போ பாருங்க, கஷ்டத்தை நமக்கு பெரிய மகத்யாபதி சம்பிராப்தே ஸ்பர்த்தவ்யோ பகவான் ஹரிஹி. பெரிய ஆபத்து வர்ற சமயத்தில் தான் எம்பெருமானை நினைப்பது என்பது உண்டு. பெரிய ஆபத்து நமக்கு என்ன ஆபத்து எப்போ வரும் தெரியுமா? வந்துட்டு இருக்குதே தடியில் அடிக்க ஏதோ ஒன்று ஆறுது ஆபத்து வந்துடுறது. வரும் 1000 தடவை போயிருப்போம், 1000 தடவை வந்திருப்போம். ஆனால் என்ன பண்ணுறது, அன்றைய தினத்தில் அந்த மாதிரி ஒரு ஆகையினாலே அப்படிப்பட்ட எத்தனை ஆபத்துக்கள் வந்தாலும் நமக்கு எம்பெருமானே கதி என்று இருக்கும்படியான ஒரு ஆச்சரியமான திருடாத்தியவசாயத்தை கொள்ள வேணும்.
அதுதான் உபாயத்துக்கு உண்டானது. அந்த மாதிரி இல்லைன்னா உபாயம் விரோதி. அவன் காப்பாற்றுவானோ என்ன சொல்லுவா சில பேர், எம்பெருமானா அவன் மதில் மேல் பூனை, அவன் இப்படியும் பண்ணுவான் அப்படியும் பண்ணுவான், அவன் எப்பொழுதும் நல்லதுதான் பண்ணுவான், கெட்டதே பண்ண மாட்டான். நம்ம பாப்பத்தினாலே அது கெடுமையாக இருக்கே தவிர மற்றொன்று கிடையாது. நம்ம பாப்பத்தினாலே அது கெடுமையே தவிர அவனாலே அது ஏற்படுத்தப்பட்டதுன்னு. ஆகையினாலே அப்படிப்பட்ட எம்பெருமானிடத்திலே திருடாத்தியவசாயமான அந்த விசுவாசத்தோடு கூடியிருக்கும்படியான தன்மை சொல்லிட்டு அந்த ஏற கதியே இல்லாமையை சொல்லி கடைசியில் அப்படிப்பட்ட அந்த கதியான எம்பெருமானை நாம் எப்படி இது பண்ணணும்னா, கடல்கள் அவையே சரணாக கொண்ட குருகூர் சடம். அவன் திருவடியை நன்னா பிடிச்சிக்கணும். அவன் திருவடியை விடாமல் பற்ற வேணும். திருவடியை விடாமல் பற்றவனேன்னா எம்பெருமானை எப்பொழுதும் ஸ்மரித்து கொண்டிருக்க வேணும், வேற ஒன்றும் இல்லை. திருவடியை பிடிச்சிக்கணும். திருவடியை பிடிச்சிக்கணும்னா சுவாமி பெருமாள் திருவடியை பிடிக்கணும், திருவடியை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கருத்து அதுவா அவனிடத்திலே திருடாத்தியவசாயமானது. கடல்களவையே சரணாக கொண்ட குருகூர்ச்சடகோபன். இது அது என்ன பாட்டு கடைசியில், குழலில் மலியச் சொன்ன ஓர் 1010 மடல தீரவல்லார் காமருமானை நோக்கியற்கே என்ன ஆச்சரியமான உடல என்பில் பேச்சு முளையூடு அவளை உயிருண்ட அவள் எம்பெருமான தீர்க்கணும்னு வந்தாள் பூத்தனை. என்னாச்சு, அவளே போய் சேர்ந்தான். அவளே போய் சேர்ந்தான். உடலையன்பில் பேச்சு முளையூடு அவளை உண்ட அவளை உயிருண்ட கடல்கள் அவையே. ஆக எம்பெருமானுடைய திருவடிதான் நம்மை காப்பாற்றும் என்கிற திருடமான அத்தியவசாயமானது இந்த உபாயத்துக்கு முக்கியமானது என்ன அதை சொல்லி அடுத்தது உடனே பார்த்தார். ஆஹா, உட்காண்டிருக்கிற பெருமாளை பற்றினோம். அவர் இப்படி 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 கையை காட்டிவிட்டார், டாட்டா காட்டிவிட்டார். சரி பரவாயில்ல, படுத்துட்டு இருக்கிற பெருமாளை பிடிச்சேன்னா அவனாவது நம்முடைய அனுபவத்தை உபாய அனுபவத்தை பூர்த்தி பண்ணி கொடுப்பன் என்கிற எண்ணத்திலே திருக்குடந்த 6வது பெருமாளை பற்றினோம். அவன் என்னன்னா, இந்த பாரு என்னிடத்துல அத்தியவசாயத்தோடு இருந்துக்கோன்னு அவன் ஒரு விதமாக ஒரு கையை காட்டிவிட்டான். என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கச்சே திடீர்னு நின்றுட்டு இருக்க பெருமாள் திருவல்லவாழ் பெருமாள் வந்து நின்றார். நின்றுட்டு இருக்கிற பெருமாள் பாருங்க, மானே நோக்கு நல்லீர் வைகளும் வினையேன் மெலிய வானார் வன்கமுகும் மறுமல்லிகை கபழும் தேனாறு சோழகள் சூழ் திருவல்லவாழ் உரையும் கோனாரை அடியேன் அடிகூடுவது என்று கொலோ அழ்வார். பா மானே நோக்கு நல்லீர், ஆச்சரியமான திருக்கண்களோடு கூடியவனே. சாதாரணமாக எம்பெருமானுடைய திருக்கண்ணுக்கு மான உபமானமாக சொல்ல மாட்டான். பிராட்டினுடைய திருக்கண்களுக்கு தான் மான உபமானமாக சொல்லுவான். இந்த மான்றது பாருங்க எப்பொழுதும் இப்படி பயப்பட்டுட்டே இருக்கக்கூடிய ஒரு ஜந்து. அதுக்கு தைரியமே கிடையாது, தைரியமே கிடையாது. என்ன காரணம்னா எந்த சமயத்திலே யாராலே எப்படிப்பட்ட ஆபத்து வரும்ன்றதே சொல்ல முடியாதபடிக்கு இருக்கக்கூடிய ஒரு ஜந்து. அப்படிப்பட்ட அந்த ஜந்துவானது அதனுடைய திருக்கண்களுக்கு எப்படி எப்பொழுதும் பரிவு, அந்த கண்களிலே பரிவு யாருக்கு, பிராட்டிக்கு. அந்த பரிவானது எப்பொழுதும் அவளுக்கு அதுக்கு பயம்.
இந்த கண்ணுக்கு உண்டான பரிவு பிராட்டிக்கு. ஆனால் இங்கே பாருங்க, மானை நோக்கு நல்லீர், மானை நோக்கு நல்லீர். இப்போ என்ன, பிராட்டியினுடைய திருக்கண்ணை பார்த்து பிராட்டியோடு கூடியிருக்கிற எம்பெருமானேன்னு சொல்கிறாளா அப்படின்னு பார்த்தா, வியாக்கியாத்தாக்கள் யாருமே இந்த இடத்துல அந்த மானை என்கிற சப்தத்துக்கு பிராட்டியினுடைய திருக்கண்கள்னு பண்ணலை. எம்பெருமானுடைய திருக்கண்கள், எம்பெருமானுடைய திருக்கண்கள். இந்த பன்னீராயிரப்படிக்காரர் மட்டும் ஒரு ஆச்சரியமான ஒரு அர்த்தத்தை சொல்லிட்டார். இரண்டுருவும் ஒன்றாய் இசைந்தது போலே உள்ள திருக்கண்கள் என்றார் அவர். இரண்டு உருவும் பிராட்டியும் பெருமாளும் கலந்திருக்கும்படியான ஆச்சரியமான திருவுருவத்தோடு கூடியவன் அப்ப பாருங்க, அங்க திருவள்ளவாழில் இருக்கிற பெருமாள் ஒரு பெருமாள் இல்லை, ரெண்டு பேர் கலந்திருக்கிற பெருமாள். தனியாகவே ரெண்டு பேருடைய கலவையாக இருக்கக்கூடிய பெருமாள். அப்படிப்பட்ட மாலை நோக்கு நல்லீர் வைகளும் வினையேன். அப்பா, என்னுடைய வினைகள் என்னை ரொம்ப மெலியப்படுறதுப்பா, ரொம்ப உருக்கிறதுப்பா, ரொம்ப உருக்கிறதுப்பா, ரொம்ப கஷ்டப்படுறேன்பா. என்ன உமக்கு கஷ்டம்? உடனே ஆழ்வாரை பார்த்து பெருமாள், திருவள்ளுவாள் பெருமாள் கேட்குற, என்ன கஷ்டம்? என்ன உமக்கு என்ன மயர் வர மதியான நம்ம அருளினோமே அதனால் குறை ஏற்பட்டதா அப்படின்னா, மயர்வர மதினம் அருளினதுனாலே குறையில்லை. அதனால தான் மயர்வர மதினம் அருளினதுனால தான் இந்த பாசுரங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கேன், அதனாலே குறையில்லை. அப்போ என்ன குறை? புக்திக்கு வழி இல்லையா? சாப்பாடு இல்லையா? சாப்பாட்டுக்கு கஷ்டமா? சாப்பாட்டுக்கு ஏதாவது கஷ்டமா? உன்னுடைய திருநாமத்தை எனக்கு தேனே பாலே கண்ணலே அமுதே திருமாலிருஞ்சோலை கோனே, உன்னுடைய திருநாமத்தை நாம் அனுபவிச்சு எனக்கு எல்லாம் தேனும் பாலும் கண்ணலும் அமிர்தமும் கலந்து சாப்பிட்டு எனக்கு சாப்பாட்டுக்கு என்ன குறவு? எனக்கு அதுக்கு குறவில்லை. அப்போ என்ன மெலிதல்? வேற ஒன்றும் இல்லை. நான் பண்ற சரணாகதி ஆகிற இந்த உபாயத்தை நீ ஏத்துக்கலையே. நான் பண்ற சரணாகதி ஏத்துக்கணும் இல்லையோ? இளைய பெருமாளுடைய சரணாகதி ஏத்துண்டாய், பரதனுடைய சரணாகதி ஆர்த்த பிரபத்தியா திருப்த பிரபத்தியா என்று எல்லாம் சேர்த்து அது விதமாக ஒரு விதமாக முடிஞ்சு போச்சு. சரணாகதி பண்ணக்கூடியவன்னு தானே நான் பண்ணுறேன், சரணாகதி பண்ணக்கூடாத இடத்துல நான் பண்ணுறேனா? என்ன காரணம்னா, சரணாகதி யாரண்ட பண்ணணுமோ அவண்ட பண்ணணும். சரணாகதிக்கு என்ன லட்சணம் சொன்னார் சிவஜனமோஷனத்தில்? சக்தியும் பூர்த்தியும். சக்தியும் பூர்த்தியும். ஒருத்தர் இடத்துல நாம் சரணாகதி பண்ணுறோன்னா நாம் பண்ணுற சரணாகதியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தி இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த சரணாகதிக்குண்டான பலித்தத்தை கொடுக்கக்கூடிய பூர்த்தி அவனுக்கு சக்தி, அவனுக்கு உண்டான அதுக்கு ஹைவேஜ் இருக்கணும். இப்போ மடத்து வாசலில் ஒருத்தர் இருக்கான்னு சுவாமி, நித்தியம் கார்த்தால வெள்ளை வந்து இங்கே வந்து பிக்ஷுங்கன்னா உட்காந்துருக்கான்னு வச்சுக்கோங்களேன். மடத்து வாசலில் ஒருத்தர் எல்லாம் 10 பேர் வரா, 1000 பேர் வரா, சுவாமி சேவிக்கிறதுக்கு வரா. ஏதோ நாம் இங்கே உட்காந்துண்டா ஏதாவது நமக்கு ஒரு 10-100 கிடைக்கும்னு உட்காந்துருக்கான்னு வச்சுக்கோங்களேன். கார்த்தால ஒரு 7:30 மணி ஒருத்தர் வந்தார். ஆமாம் பா ஒரு 100 ரூபாய் கடன் கொடுன்னு அவனண்ட யாரண்டா பிக்ஷுகன்டா இங்கே வேண்டாம் அப்படின்னு ஒரு கண்ணன் சன்னதி வாசலில் உட்காந்துருக்கான்னு வச்சுக்கோங்களேன். பிக்ஷுகன் அவன்கிட்ட போய் ஒரு 100 ரூபாய் கடன் கொடுன்னா, ஓ நான் உட்காண்டு 1/2 மணி நேரம் ஆளை, இன்னும் கோவிலே கதவை திறக்கலை, இன்னும் ஜனங்களே உள்ளே போகல, போயிட்டு திரும்பி வந்தால் தானே எனக்கு 10 ரூபா வரும். அப்போ தானே சாயங்காலம் வந்தால் ஏதாவது கொடுப்பேன். இப்போ நான் என்ன கொடுப்பேன்? அப்போ பாருங்க, சக்தி இல்லாதவனிடத்தில் அவனுக்கு கேட்டானா உபயோகம் இல்லை. அப்போ எம்பெருமானிடத்திலே உன்னிடத்தில் நான் வந்து சேர்ந்துருக்கேன்னா உன்னிடத்தில் சக்தியும் இருக்கிறது பூர்த்தியும் இருக்கிறது.
அதை தான் இந்த இடத்துல இந்த அவதாரிகளை சொல்லச்சே எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் சீதா விவாகத்தை பண்ணிண்டு திரும்பி வர்றான். வர்ற சமயத்தில் பரசுராமன் எதிர்க்க வந்து ஒரு உபயோகம் இல்லாத ஏதோ ஒரு சிவதனுஷை உடைச்சி, இந்த மாதிரி என்னிடத்துல விட்டு தனுஷ் இருக்கு, இதை உடைக்க முடியுமா, இதை அவன் நாணயத்த முடியுமா என்று கேட்டான். இதை கேட்கச்சேவே அவனுக்கு பயம் வந்துடுச்சு. யாருக்கு? தகப்பனா இருக்கு. என்ன சொல்றான்? பாலானாம் மம புத்திரானாம் அபயம் தாத்து பர்வசி. அவ்வளோதான், மூர்ச்சியாகி போயிட்டான். பாலானாம், என் பிள்ளை பாலன். பாலசப்தத்துக்கு பாலானாம்ன்றதுக்கு ரொம்ப ஆச்சரியமா கிரகண தாரண போஷண பட்டுகு பாலாகான்னு வியாக்கியானம் பண்ணுறான் நம்ம பெரியோர்கள். முதல்ல ஆச்சாரியத்துக்கு கிரகண, அதை தாரணம் தரித்தல், மனசில் நிலைநிறுத்தல், கிரகண தாரண. அதான் போஷணம். போஷணம்னா என்ன? அந்த தரித்த விஷயங்களை மற்றையோர்களுக்கு சொல்லி போஷித்தல். ஒவ்வொருத்தர் ஒரு ஆச்சாரியன் விஷயம் தெரிஞ்சுருக்கிறது முக்கியமல்ல, தெரிஞ்சின்றிருக்கிற விஷயத்தை பல்வேறு பேருக்கு உபயோகப்படுத்துகிறார் பாருங்க, அவன் தான் ஆச்சாரியன். போஷண பட்டுகு பாலாக. ஆகையினாலே அப்படிப்பட்ட கிரமத்திலே பாலானாம் மம புத்திரானாம் அபயம் தாத்தும், எனக்கு எங்கள் பிள்ளைங்க அபயம் கொடு, அபயம் கொடு, அபயம் கொடு சரணாகதி பண்ணார். யாரு? தசரதன். மூர்ச்சாவஸ்தை. அவன் என்ன பண்ணான்? அவனுக்கு சக்தி இருக்கு, ஆனால் கொடுக்கக்கூடிய எண்ணம் இல்லை, பூர்த்தி இல்லை. அவனுக்கு என்ன ஒரே ஒரேனா அந்த 21 தலைமுறையை கத்திரியால ஒழிக்கணும்ன்ற ஒரு காரணத்தினாலே அவனுக்கு அந்த இவனை காப்பாற்றணுன்ற எண்ணம் இல்லை. ஆனால் எம்பெருமான் என்ன பண்ணான்? அதை பூர்த்தியாக பண்ணி எல்லாத்தையும் முடிச்சுட்டான். ஆகையினாலே அப்படி ஒரு அதிகாரியினிடத்திலே நாம் உபாயமாகிற சரணாகதியை பண்ணணுன்றா அவனிடத்தில் சக்தியும் இருக்கணும், பூர்த்தியும் இருக்கணும். இப்போ நான் உன்னிடத்துல பண்ணுறேன், ஏ திருவள்ளவாழ் உரையும் கோனாரை அடியேன் உன் அடிகூடுவது என்று கொலோ. கொலோன்னா சந்தேகம். என்னைக்கு சொல்லு, என்னைக்கு சொல்லு, ஒரு நாளிட்டு கொடு, என்னைக்காவது ஒரு நாள். பரதனுக்கு நாளிட்ட மாதிரி அடியேனுக்கும் ஒரு நாள் இட்டு தர அமையாதோ. பரதனுக்கு ஒரு நாள் கொடுத்தியோ இல்லையோ? 14 வருஷம் ஆச்சுன்னா ஒரு சில காலம் இருக்க மாட்டேன், வந்து தேர்ந்துடுறேன் சொன்னையோ இல்லையோ? எனக்கு ஒரு நாள் கொடு, எனக்கு ஒரு நாள் இட்டு கொடு அப்படின்னு. அடியேன் அடி கூடுவது, உனக்கு சக்தியும் பூர்த்தியும் இருக்குச்சே. என்னுடைய சரணாகதனாகிற இந்த உபாய வைபவத்தை பண்ணுகின்ற, இந்த அனுஷ்டானத்தை பண்ணுகின்ற எனக்கு ஏன் நீ அனுகிரகம் பண்ண மாட்டேன்றாய், ஏன் பண்ண மாட்டேன்றாய் அப்படின்னு கேட்டுட்டு, வேற ஒன்றும் இல்லைப்பா, இந்த பக்தியினுடைய தன்மையோடு வசப்பட்டிருக்கும்படியான ஆச்சரியமான ஒரு பாவம் உன்னிடத்துல இருக்கு. உன்னுடைய பாவம் இருக்கு பாரு. ஆழ்வாரை பார்த்து எம்பெருமான் சொல்கிறான், உன்னை போல பக்தியுடைய வாழ் யாராவது ஒருத்தர் இருக்கான்னு நான் பார்த்தேன். அடாடாடா, தேடி 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 பார்த்தாலும் மனச்சோற்றில் கல்லாராய்வாருண்டோ. மொத்தம் சாதம் மொத்தம் மணலில் விழுந்து போச்சு. அதில் ஏதாவது ஒன்று கிடைக்குமான்னு எப்படி? அந்த மாதிரி உன்னை போல ஒரு व्यक्ति யாராவது ஒருத்தர் கிடைப்பாரா? யாராவது ஒருத்தர் இருப்பாரா? யாருமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பக்தி யுக்தனாக நீ அனுபவிக்கிற அனுபவம் எல்லாம் அனுபவ பராகாஷ்டையாகிற அனுபவத்தோடு கூடின அனுபவத்தை நீர் அனுபவிக்கிறீர். ஆழ்வாரை பார்த்து சொல்கிறான், எம்பெருமான் சொல்கிறான், அடாடாடா, இந்த அனுபவத்தை நான் உமக்கு உபாயத்தை கொடுத்துட்டான்னா நீ அனுபவிப்பா. இப்போதான் திருவள்ளவாழில் இருக்கிற பெருமாள், உம்முடைய உபாயத்தை ஏற்றுக்கொண்டேன், உம்முடைய சரணாகதியை ஏற்றுக்கொண்டேன், எனக்கு சம்சாரம் கசந்து போயிடுச்சுன்னு ஆழ்வார் சொல்லிட்டார்.
சரி சம்சாரம் கசந்தது, உனக்கு மோட்சம் தந்தோம் அப்படின்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க. அப்போ மீதி 5-10 என்ன ஆகுது? மீதி பாட்டா, மீதி பாசுரங்கள்லாம் யார் கொடுப்பா? அதனால தான் பார்த்தார் இவர் கடைசி வரைக்கும் இவரை இழுத்து 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 எப்போ கொடுக்கணும்னு நாம தீர்மானம் பண்ணிருக்கோமோ அப்போ கொடுப்போம். அதுதான் இந்த தசகத்தினுடைய பிரமேயமாக சொல்லச்சே. இவ்வளவு ஆழ்வார் இப்படி கிரமமாக வேறு விதமாக மாறுபடாமல் எந்த கிரமத்திலோ சாஸ்திரத்துக்கு உட்பட்ட கிரமத்திலேயே அந்த உபாய வைபவத்தை பரிபூர்ணமாக அனுபவிக்கும்படியான சந்தர்ப்பத்திலே எம்பெருமான் ஏன் கொடுக்க மாட்டேன்றான்? ஏன் கொடுக்க மாட்டேன்றான்? என்ன காரணம்னா அதுக்கு வேற ஒன்றும் நம்ம ஆச்சாரியா நம்மள முதலானவாள் என்ன தீர்மானம் பண்ணான்னா, அவனுடைய சுவாதந்திரியத்தாலே தராமல் போனான் இத்தனை, அவ்வளோதான். என்ன கேட்கறதுக்கு நீ யாரு? என்ன கேட்கறதுக்கு நீ யாரு? என்ன இஷ்டம், எப்போ கொடுக்கணும்னு எனக்கு தெரியும், எப்போ கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். உமக்கு எப்போ தரணும்னு நீர் உபாயம் அனுஷ்டானம் பண்ணிவிட்டான்னா அந்த உபாயத்துக்கு உண்டான பலித்தத்தை, உபாயத்துக்கு பலித்தம் என்ன? கைங்கரியம். சரணாகதிக்கு பலித்தம் என்ன? கைங்கரியம். வேற ஒன்றும் இல்லையே. ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் போனார் ராத்திரி 12 மணிக்கு. திருந்தலூர் பெருமாள் பரிமள ரங்கநாதன் போனார். நிற்கிறார், வாசலில் நிற்கிறார். சுவாமி பெருமாள் உடனடியாக சேவிக்கணும்னார். ஐயோ அதில் நான் அர்ச்சக பராதீன அகிலாத்மஸ்திக்கு 12 மணிக்கு தான் நீ வந்தானே, நான் எங்கேருந்து வெளில வருது, பூட்டை உடைச்சிட்டு வரணும். ஐயோ அந்த பூட்டெல்லாம் உடைச்சிடலாம், அந்த காரியெல்லாம் பண்ண எனக்கு தெரியாது. இந்த கிருஷ்ணாவதாரத்தில் எத்தனை பூட்டை உடைச்சார், எத்தனை பூட்டை உடைச்சிருப்பார், எவ்வளோ உரிய உடைச்சிருப்பார். அதெல்லாம் பாரு, அதெல்லாம் கிருஷ்ணாவதாரம். இப்போ அர்ச்சாவதாரம் அதெல்லாம் அந்த இதெல்லாம் போயிடுச்சு எனக்கு, அதெல்லாம் முடியாதுன்னா உடனே என்ன பண்ணார்? சரி இப்படிலாம் சொன்னால் பிரயோஜனம் இல்லைன்னுட்டு ஒரு துவயார்த்தத்தை சொன்னால் எம்பெருமான் மயங்காத எம்பெருமானெல்லாம் கூட மயங்கிடுவன் என்ன. உடனே என்ன பண்ணா? நும்மை தொழுதோம் நுந்தம் படி செய்திருக்கும் நும்மடியோம்னார். நும்மை தொழுதோம் சரணாகதி, நுந்தம் படி கைங்கரியம். துவயார்த்தம் சமாப்தம் ஆகி போயிடுது. ஒரே க்ஷணத்தில் நும்மை தொழுதோம் பூர்வ கண்டார்த்தம், நுந்தம் படி செய்திருக்கும் நும்மடியும் உத்தர கண்டார்த்தம் ஆயிடுச்சு. துவயார்த்தம் சமாப்தம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. துவயார்த்தத்தை சொன்னவனே ஓஹோ துவயார்த்தத்தை சொல்லிட்டானேன்ட்டு எம்பெருமான் சந்தோஷப்படுவான். அவன் என்ன பண்ணான் தெரியுமா? சுவாமி நீர் துவயார்த்தம் சொன்னாலும் இல்லை, சரம ஸ்லோகார்த்தம் சொன்னாலும் இல்லை, திருமணத்திரார்த்தம் சொன்னாலும் இல்லை, என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி சரியான முறையிலே எந்த விதமான குறையும் இல்லாமல் எல்லாம் என்ன விதத்திலோ உபாய கிரமங்கள் எதையும் மாறாட்டாமல் முதல் தசகத்திலே தன்னிடத்தில் எந்த விதமான கைமுதலும் இல்லைன்னா, 2வது தசகத்திலே நீ எப்படி வேணாலும் பண்ணுன்றான். 3வது தசகத்தில் என்ன சொல்கிறார்? எப்படியாவது என்னைக்காவது ஒரு நாளாவது என்னால் யானுன்னை இனி வந்து கூடுங்கோலோ, என்னைக்காவது ஒரு நாளாவது எனக்கு என்னுடைய உபாயத்துக்கு உண்டான வைபவத்தை சொல்லு அப்படின்னா, என்னுடைய சுவாதந்திரியத்தினாலே நான் இதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். கடைசியில் முடிக்கிறார் அந்த தசகத்தில், நாமங்களாயிரமுடைய நம்பெருமான் சேமங்கள் தென்குருகூர் ஜடகோபன் தெரிந்துரைத்தா. எப்படிப்பட்டவன்? நாமங்களாயிரமுடைய நம்பெருமான். பா ரொம்ப குறைவாக சொல்கிறார். நம்பெருமான், நம்ம பெருமான் இல்லையா? பா உனக்கும் 1000 நாமம் இருக்குது, தேவோ நாம சகசிரவான்னு சொல்கிறா. அப்படிப்பட்ட 1000 நாமங்களுடைய நம்முடைய பெருமாளே, எப்படியாவது என்னுடைய இந்த பிரார்த்தனையை, உபாய வைபவ பிரார்த்தனையை நீ பூர்த்தி பண்ணி வைப்பாயா? யோசனை பண்ணலாம். என்னையா இது, இன்னும் யோசனை பண்ணலான்றியே, இப்போ கூட அதுக்கு ஒன்றும் கத்தி இல்லையா?
மாறுபாடு இல்லையா? சரி, 3 அர்ச்சாவதாரத்தை பற்றினோம். ஒரு இடத்துல படுத்துட்டு இருக்கிற பெருமாள், ஒரு இடத்துல வீத்துன்னு இருக்கிற பெருமாள், ஒரு இடத்துல நின்று இருக்கிற பெருமாள். இந்த 3 பேரையும் பற்றினோம். 3 ஒன்றும் உபயோகமே இல்லை. வெறும் பொங்கல், புளியோர, தத்தியோதனம், ஒன்றும் உபயோகம் இல்லை. பண்ணினத்துக்கு ஒரு காரியமும் இல்லை, பலித்தம் இல்லையே, பலித்தமே இல்லையே. என்ன கடைசியில் ஆழ்வாருக்கு என்ன தோண்டி போயிடுத்து? சரி, இனிமேல் அவதாரங்களிலே சரணாகதியை பண்ணினால், உபாயத்தை பண்ணினால், அதனாலே நமக்கு பாக்கியம் கிடைக்குமோ என்று எண்ணிக்கொண்டு உடனே 5ஆம் பத்தினுடைய ஈற்றுப்பதிகம் 10வது பதிகத்தில் பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதம் கை செய்து ஐவர்க்கு திறங்கள் காட்டியிட்டு செய்து போன மாயங்களும் நிறந்த நூடுபுக்கெனதாவியை நின்று நின்று உருக்கி உண்கின்றார் இச்சிறந்தவான் சுடரே உன்னை எண்ணுகொள் சேர்வதுவே. ஆழ்வார் 2வது தடவை மோகித்த ஆச்சரியமான தசகம். முதல்ல மற்றொரு கடவெண்ண களவினில் உறவிலடை ஆப்புண்டு எத்திரம், ஒரு 6 மாதம். மறுபடியும் பிறந்தவாறும், அவ்வளோதான். பிறந்தவாறும், ஐயோ எப்படி பிறந்தாயா, எப்படி பிறந்தாயா, எப்படி பிறந்தா? ஜாதோசி தேவ தேவேசா சங்க சக்கர கதாதரா. ஆச்சரியமாக சதுர்புஜத்தோடு அவன் தோன்றின தோற்றம் அப்படியே அவளுக்கு 2 பேருக்கும் சேவை சாதிக்க பண்ணினான். 2 பேரும் கம்சோதம் இது ஜன்மதா. ஐயோ கம்ச பயம்பா, மறைச்சிக்கோ மறைச்சிக்கோ மறைச்சிக்கோ. பாருங்க, சாதாரணமாக லோகத்தில் பாருங்க, நமக்கு ஒரு நல்லது கிடைச்சதுன்னா 10 பேருக்கு அதை இது பண்ணணும்ன்றது தான் சம்பிரதாயம். இன்கனி தனி அருந்தான் ஏகஸ்வாது நபுஞ்சீதா புஞ்சீத சதவித்பிகி. ஆகையினால ஒரு பெரிய பலாப்பழம், இவ்வளோ பெரிய பலாப்பழம் இருக்கு, ஒத்தனே மொத்தத்தையும் சாப்பிட்டுட்டான்னா அவனுடைய கத்தி என்னன்றது எல்லாருக்கும் தெரியும், அதுக்கு நாம் சொல்ல வேண்டாம். அதே பலாப்பழத்தை 10 பேர் 10 பேர் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே விட கொண்ட போது சுவாமியினுடைய திருக்கைகளாலே இந்த பலாப்பழம் ததியாராதனில் போடப்பட்டது. சுவாமியை சாய்ச்சார். ஒரு தடவை சாய்ச்சிட்டு போயிட்டார். சரி, இனிமேல் ஒன்றும் பயமில்லைன்னு நினச்சிட்டு இருந்தா இந்த பக்கம் திரும்பி இப்படி பக்கத்தில் உட்காந்துருக்கிற சுவாமி ரங்கராமாச்சார் சுவாமியோட பேச்சுன்னு இருந்தேன். ஏதோ பேச்சு சுவாரஸ்யன்றா இந்த பக்கம் வந்தால் மறுபடியும் சாய்ச்சிட்டார். ஐயோ சுவாமி, அதுக்கு உண்டானது பக்கத்தில் அதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் கூட சாய்ச்சார். ஆனால் பாருங்க, அவ்வளோ பெரிய பொறுப்பா பலாப்பழத்தை 10 பேர் உண்ண வேண்டிய வஸ்துவை ஒத்தனை சாப்பிட்டான்னா என்ன கத்தி? அது உபயோகம் இல்லை. அதே பலாப்பழத்தை 10 பேர் கொடுத்துட்டான்னு வச்சுக்கோ, அடாடாடா என்ன ஆச்சரியமான பழம், என்ன ஆச்சரியமான பழம், என்ன ஆச்சரியமான பழம். ரொம்ப நாளுக்கு முன்னாடி தான் அடியே சொல்கிறது, வேலுக்குடி வரதாச்சார சுவாமி அடியேனும் ஒரு சமயத்தில் பண்ருட்டியில் ஒரு உபன்யாசம், அடியனுக்கு கார்த்தால உபன்யாசம், சுவாமிக்கு சாயங்காலம் உபன்யாசம். சரி, சுவாமி ஏழ்றாரே உபன்யாசத்தை கேட்டுட்டு போகலான்ட்டு தீர்மானம் பண்ணி, அப்படியா நீ இருந்தியா, ரொம்ப சந்தோஷம்பா, எங்கேப்பா தங்கினாயினார் சுவாமி? இங்கே தான் பக்கத்தில் ஒரு இடத்துல தங்கினேன், கிணறு இருக்கான்னு, கிணறு இருக்குது, அங்கே போனோம். சுவாமி அங்கே இது பண்ணிட்டார், எல்லாம் ஆச்சு. சுவாமி உபன்யாசம் முடித்து அந்த ஊருக்கு போனால் பண்ருட்டியில் பலாப்பழம் விசேஷம். அந்த ஊரில் சம்பாவனை கம்மி, பலாப்பழம் கொடுத்துடுவான். இதை பலாப்பழத்தை சுமந்துட்டு போகணும். இப்போல்லாம் அந்த மாதிரி இதுவே இப்போவும் கொடுக்குறான். இப்போ கூட 2 வருஷத்துக்கு முன்னாடி உபன்யாசத்துக்கு போனால் பலாப்பழம் ஒன்று கொடுத்துட்டான். அது யார் சுமக்கிறது பயமாக இருக்குது. அப்போ 2 பேருக்கும் பலாப்பழம் கொடுத்துட்டான். அது வேறு ஒன்றும் இல்லை சுவாமி. உபன்யாசம் முடிச்சுட்டு வந்தால் அன்றைக்கி ஏதோ திடீர்னு பஸ்ஸு ஸ்ட்ரைக்கு, பஸ்ஸே இல்லை. அப்புறம் எங்கேயோ ஒரு இடத்துக்கு போய் ஒரு லாரியில் ஏறிடணும்.
அந்த மாதிரி வரதாச்சார சுவாமியை போல எந்த ஒரு வண்டி இருந்தாலும் அதில் உட்காந்துட்டு போய் அந்த இடத்துக்கு போய் உபன்யாசம். சாதாரணமாக தம்புச்செட்டி தெருவிலேருந்து திருவல்லிக்கேணியில் உபன்யாசம்னா ஒரு ஆட்டோவை பிடிச்சிட்டு சௌகரியமாக போயிடலாம். சுவாமி போகவே மாட்டார். ஆமாம், இந்த புஸ்தகத்தை வச்சுட்டு அந்த 32ஆம் நம்பர் பஸ்ஸில் ஏறி அப்படிதான். என்னென்னா அது அவருக்கு ஒரு தனியாக அந்த படாடோபமே கிடையாது. என்னென்னா ஒரு ஆச்சரியமான விஷயமாக இருந்தால் பல பேர் அனுபவிக்கும்படியாக, பல பேர் இங்கே பாருங்க, எம்பெருமான் அவனை பல பேர் அனுபவிக்கும்படியாக ரொம்ப நன்றாக எல்லாரும் பார்க்கணும் பார்க்கணும்னு ஆசைப்படணும். யார் தேவகி வசுதேவர் என்ன பண்ணா? தாங்க 2 பேர் மட்டும் பார்த்துண்டா, தாங்க 2 பேர் பார்த்துண்டா, வேற யாருக்காவது ஒருத்தர் காட்டினாளா? அதுவே அங்கே போனா பாருங்க, அங்கே போனா எம்பெருமான் மண்ணை உண்டான், லோகத்தை மொத்தத்தையும் காட்டினான். வையமேழும் கண்டால் பிள்ளை வாயுளே. அங்கே போனவொடனே அவன் என்ன பண்ணா? யசோதை ஊரில் இருக்குவா மொத்த பேர் வாங்க 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 பாருங்க 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 எல்லாரையும் காட்டுறான். என்ன காரணம்? இங்கே இவாளுக்கு கம்ச பயத்தினாலே காட்ட பெறாமை. அங்கே அவளுக்கு எந்த பயம் இல்லை. இவன் இருக்கச்சே நமக்கு என்ன கவலை? இவன் வந்துட்ட பிற்பாடு நமக்கு என்ன கவலை இல்லைன்ற ஒரு திருடாத்தியவசாயம். அந்த மாதிரி இங்க ஆழ்வார் என்ன பண்றார்? பிறந்தவாறும் வளர்ந்தவாறும். எப்படியா வளர்ந்தாய்? பெரிய பாரதம் கை செய்து. இந்த இடத்துல ரொம்ப ஆச்சரியமா பிறந்தவாறும் பெரிய பாரதம் கை செய்து வளர்ந்தவாறும்னு மாற்றிக்கொண்டார். ரெண்டாவது அர்த்தத்தில் வளர்ந்தவாறும்னா விஸ்வரூப தரிசனத்தை காட்டுகிறான்னு ஒரு அர்த்தத்தை பண்றார். ஆகையினாலே நீ பிறந்தது எப்படி? 1 மாசமா? எல்லாருக்கும் 10 மாசம்னா நீ 12 மாசம் பிறந்தாய், கழித்து பிறந்தாய். 12 திங்கள் வயிற்றில் கொண்ட அப்பாங்கினால் 12 மாசம். ஐயோ 12 ஆயிடுச்சே, நாளாயிடுச்சே. அது நாளாயிடுத்துல, எனக்கு டைம் ஆயிடுச்சு. ஆகையினாலே அப்படிப்பட்ட கிரமத்திலே பிறந்தவாறும் பெரிய பாரதம் கை செய்து அந்த பாரதத்தெல்லாம் பண்ணி அந்த பாரதத்திலே வளர்ந்தவா. எத்தனை தடவை எவ்வளோ சுரூபாத்தி. ஐவர்க்கு திறங்கள் காட்டி ஒரு 5 பேருக்கு எவ்வளவு அனுகிரகம் பண்ணினாய்ப்பா. ஒரு அனுகிரகமா எத்தனை காரியம். தூது போனா தூது போனாய், குதிரை ஓட்டுன்னா குதிரை ஓட்டினாய், எல்லா காரியத்தையும் பண்ணிய, இவ்வளவு காரியத்தையும் பண்ணிய. ஐவர்க்கு திறங்கள் காட்டியிட்டு செய்து போன மாயங்களும் எல்லாம் மாயம்தான். அந்த மாதிரி அந்த 5 பேருக்கு பண்ணின அந்த அனுகிரகத்திலே ஒரு துளி எனக்கு பண்ணக்கூடாதா? ஒண்ணுதான். நம்ம அதிகமாக கேட்கல, ரொம்ப அதிகமாக கேட்கல. எங்கள் சுவாமி திருப்பதி சுவாமி சொல்லுவார். ஒரு சமயம் அங்கே தோமால சேவைக்கு போயிருந்தாராம். போயிருக்கச்சே அந்த மூலவருடைய 2 திருவடியும் இந்த தோமால சேவையும் போது கழட்டிட்டு அதை விசர்ஜனம் பண்ணிவிட்டு மறுபடியும் உள்ளுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் தொடச்சி மறுபடியும் சமர்ப்பிப்பான். அப்போ அங்கே இருக்கிற அர்ச்சகர் சுவாமி வாரம் கிருஷ்ணமாச்சாரியா அவள் 2 பேரையும், அண்ணா தம்பி 2 பேரையும் கூப்பிட்டு, இந்தாருங்க உங்கள் 2 பேருக்கு இந்த 2 திருவடியை கொடுக்குறேன்னா, 2 திருவடியை கொடுக்குறேன்னா. உடனே அவர் சொன்னாராம், 2 வேணாம் 1 கொடுத்தாலே போகிறோம். நான் இன்னும் திருவள்ளியா 1 3.25 கிலோ தங்கம், 3.25 கிலோ தங்கம். அப்போ 3.25 கிலோ தங்கத்தோடு கூடியது 2 வேண்டாம் 1 கொடுத்தாலே போகிறோம், நாங்கள் 2 பேரும் எடுத்துக்கிறோம். அந்த மாதிரி அந்த எம்பெருமானுடைய ஐவர்க்கு திறன் 5 பேருக்கு நீ அனுகிரகம் பண்ணின அனுகிரகத்திலே ஒரு துளி, ஒரு கடுகளவாவது அடியேனை கணிசிக்க கூடாதோ. ஒரு கடுகு ரொம்ப அதிகமாக தான். 5 பேருக்கு பண்ண அனுகிரகம் எனக்கு வேணும்னு கேட்கல. அது ரொம்ப ஆசை, ரொம்ப பேராசை. 5 பேருக்கு சேர்த்து இறக்க அவன் 5 பேருக்கு பண்ணதை எனக்கு பண்ணுன்னு கேட்டான்னா பாரு என்ன பேராசையா அந்த ஆழ்வாருக்கு, என்ன பேராசையான்னு வா. நான் அதை ஆசைப்படல. அதில் ஒரு கடுகளவு
ஒரு கடுகளவு. உடனே ஆப்பன் திருவழந்தூர் அரையன்றவர் சொன்னதாக நம்மள வீட்டில் காட்டுறார். அப்பா, ஒரு கடுகளவு கட்டாட்சம் இருந்ததுன்னா அதனாலே நீ என்ன பண்ணுவாய்? உனக்கு என்ன கிடைக்கும்? என்ன பாக்கியம் கிடைக்கும்? அப்படியா? ஒன்றும் இல்லை. அந்த கடுகை நம்ம எண்ணெயில் போடுறோன்னு வச்சுக்கோம், அது என்ன ஆகுது? பட்டு பட்டுன்னு வெடிக்கிறது. அது மாதிரி எம்பெருமானுடைய கட்டாட்சமாகிற கடுகளவு கட்டாட்சமானது எப்படி பலவாறாக சிதறும், பதவாறாக சிதறும். அவ்வளோதான். ஒரு துளி கட்டாட்சம் இருந்ததுன்னா மொத்தம், அதான் வீட்டில் சொன்னார், ஒரு புள்ளி வைத்து கோலமாக்குமா போலே அப்படின்னு. ஒரு புள்ளியில் வைக்க ஆரம்பிக்கிறா, அது அப்படி 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 இவ்வளோ பெரிய கோலமாகிடுது. அது பாருங்க, அது ஒரே ஒரு புள்ளி தான், ஒரு புள்ளி தான் ஆரம்பிக்கிறது, அதுலேருந்து எவ்வளோ பெருசாகுது. அந்த மாதிரி எம்பெருமானுடைய கட்டாட்ச வைபவத்துக்கு இவ்வளவு அவ்வளவு அவ்வளவு இல்லை, ஒரு துளியோண்டு இருந்தால் போதும், அதை வச்சுட்டு பண்ணிடலாம். அப்படி பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதம் கை செய்து ஐவர்க்கு திறங்கள் காட்டியிட்டு நிறந்த நூடுபுக்கு எனதாவியை இச்சிறந்தவான் சுடரே உன்னை எண்ணுகொள். எப்பொழுதுப்பா? எப்பொழுது? அந்த அவதாரத்தில் இருக்கிற பெருமாள், அதுவும் கண்ணன், இவருக்கு வேண்டிய கண்ணன், இவர் கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம். ஆகையினாலே இந்த கண்ணனை சொன்னான்னா இந்த கண்ணனாவது காப்பாற்றுவான்னா அவன் பாருங்க, நல்ல வெண்ணெயை சாப்பிட்டுட்டு கொர்ரு 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 கொருன்னு எல்லா சப்தங்கள் வெளிவர மாதிரி அப்படியே இருக்கான். உடனே பார்க்கிறார் ஆழ்வார், பார்க்கிறார், அப்பா நின்னவாறும் இருந்தவாறும் கிடந்தவாறும் நினைப்பரியனா ஒன்னலா உருவாய் அருவாயனின் மாயங்கள். அப்பா, நீ நின்னது இடத்துலேயும் சரி, இருந்த இடத்துலேயும் சரி, கிடந்த இடத்துலேயும் சரி, அதெல்லாம் பார்த்தேன்னா மொல்ல அருவாயனின் மாயங்கள். நின்று நின்று நினைகின்றேன் பாவியேற்கு ஒன்று நன்குறையாய் உலகமுண்ட ஒன் சூடரப்பா. நான் பாப்பி தான், நான் புண்ணியசாலி அல்ல. உன்னுடைய அருள் கிடைக்காத என்னுடைய இந்த உபாயத்தை நீ ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினாலே நான் பாவி தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனாலும் கூட ஏதாவது கொஞ்சமாவது கட்டாட்சி கூடாதா? கொஞ்சம் ஏதாவது. அதில் என்ன பாருங்க, நின்னவாறும் புளிங்குடி கிடந்து வரகுண மங்கையிருந்து வைகுந்தத்துள் நின்று ஒரு அர்த்தம் சொல்லிட்டார், ஒரு அர்த்தம் சொல்லிட்டார். ரெண்டாவது அர்த்தம் சொல்றார், திருவூரகத்திலே நின்றவாறும் திருவெக்காவிலே கிடந்தவாறும் திருப்பாடகத்திலே அமர்ந்தவாறும். இத நின்னதெந்த ஊரகத்து இருந்ததெந்த பாடகத்து அன்னை வெக்கடை கிடந்தது. இந்த பாசுரத்தை மனசில் வச்சுட்டு சொல்லியாச்சு. ரெண்டாவது அர்த்தத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாருங்க, அப்புறம் அதுக்கப்புறம் சொல்றாரு, இம்மூன்று இடத்திலேயும், எந்த மூன்று இடத்திலேயும்? திருவூரகத்திலேயும் திருப்பாடகத்திலேயும் திருவெக்காவிலேயும், இந்த மூன்று இடத்திலேயும் நம்பிள்ளைக்கு பரம பிரீத்தியோடு கூடியிருப்பது அப்படின்னு. நம்பிள்ளைக்கு இந்த மூணு இடத்துலையும், திருவெக்கா, திருப்பாடகம், திருவூரகம், மூணு இடத்துலையும் நம்பிள்ளைக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு அபினிவேசமா, ஒரு அபினிவேசமா நம்பிள்ளை பாருங்க. அவர் நம்பிள்ளை இருந்தது திருவரங்கத்தில், அவருக்கு அபினிவேசம் இங்கே காஞ்சிபுரத்தில். பாருங்களேன், இந்த பாசுரத்தை மனசில் வச்சுட்டு தான் எங்கள் சுவாமிக்கு நம்பிள்ளைக்கு வடக்கு திருப்பிள்ளை பெரியவாச்சான் பிள்ளைக்கு ஒரு சன்னதி கட்டணும்னு, காஞ்சிபுரத்தில் கட்டணுன்ற ஒரு எண்ணம் ஏற்பட்டு, அதற்காகவே அந்த சன்னதி ஏற்பட்டு அது
கைங்கரியங்கள் நடந்துட்டுருக்கு. ஆகையினால எதற்காகன்னா பாருங்க, நின்னவாறும் இருந்தவாறும் கிடந்தவாறும் நினைப்பறியனா நின்று நின்று நினைகின்றேன் பாவியேற்கு ஒன்று நன்குறையாய். இந்த பாப்பி தான். ஐயோ, அப்படியும் ஒன்றும் பெருமாள் ஒன்றும் கிருப்பை பண்ணுறதா தெரியல. அதெல்லாம் என்னுடைய சுவாதந்திரியம். என்னடா அதெல்லாம் ஒன்றும் நிர்பந்தப்படுத்தாதையும் அப்படின்னார். உடனே கடைசியில் முடிக்கிறார், நாகணமிச நம்பிரான் சரணே சரண் நமக்கென்னு நாடொரும் ஏக சிந்தையனாய் குருகூர்ச்சடகோபன் சொன்னா ஆகநூற்ற வந்தாதி ஆயிரத்துள் இவையுமோர் 10 வல்லார் மாக வைகுந்தத்து மகிழ் வெய்துவர் வைகலுமே நாகனை மிச நம்பிரான் சரண். பா, எனக்கு வேற கதி இல்லைப்பா. அந்த அனந்த சாயியாக இருக்கக்கூடிய எம்பெருமான் அவனுடைய திருவடியே சரண். அதை தவிர மற்றொன்று கதி இல்லை. சரணே சரண் நமக்கு என்று ஆழ்வார் என்ன சொல்லியிருக்கணும்? எனக்கு என்று சொல்லியிருக்கணும். அன்னதானே சொல்லிக்கணும். நாகணமிச நம்பிரான் சரணே சரண் எனக்கென்றுன்னு சொல்லியிருக்கணும். என்னத்துக்காக நமக்கு என்றார்? நமக்கு என்னன்னா பின்னாடி வரக்கூடிய நம்மளையும் மொத்த பேரையும் சேர்த்துண்டுட்டாராம். மொத்த பேரையும் சேர்த்துண்டுட்டாராம். ஆமாம். எப்படின்னா 7ஆம் பத்தில் இந்த ஆச்சரியமான மங்களாசாசன பதிகமாக இருக்கக்கூடிய அந்த தசகத்திலே என்ன பண்ணுறா? அப்படி ஆச்சரியமான கோவர்தனோத்தரணத்தினுடைய அடியிலே தானும் கூடியிருக்க மாதிரி ஆழ்வார் நினச்சிட்டாருன்னு வியாக்கியானம் பண்ணுறார். அதுபோல தனக்குன்னா அது உபயோகம் அல்ல, எல்லாரும் சேர்ந்து அனுபவிக்கணும். இப்போ தானே கீழே தானே சொன்னேன், இன்கனி தனி அருந்தான். ஆகையினாலே நாகணமிச நம்பிரான் சரண் நமக்கன். நம்மை தவிர மற்றொருத்தருக்கு அந்த சரண் கிடைக்காது. அவனை எதிர்பார்த்திருக்கும்படியான நமக்கே கிடைக்கும், நமக்கே கிடைக்கும். நாடொரும் ஏக சிந்தையனா. ஆக ஆழ்வாருக்கு வேற சிந்தையே இல்லை, வேற சிந்தையே இல்லை. எப்போ பார்த்தாலும் எம்பெருமானையே நினச்சி என்ன அவர் எப்போ பார்த்தாலும் அதை தவிர மற்றொன்று நினைச்சாரா? கார் கலந்த மேனியான், கை கலந்த ஆழியான், பார்கலந்த வல்வயிற்றான், பாம்பனையான், சீர்கலந்த சொல்லிணைந்து போக்காரேல் சூழ்வினையின் ஆழ்துயரை எண்ணிணைந்து போக்குவர். அதனால் அவருக்கு அதை தவிர மற்றொன்று மார்க்கம் கிடையாது. அப்படி இருக்குச்சே அவரை போல நாம் இல்லை. நம்ம எப்படி சேர்த்துக்க முடியும்? நமக்கு என்னன்னு எப்படி சொல்ல முடியும்? அவர் தனிப்பட்டவர், அவர் தனிப்பட்டவர். அதனால் அவரை போய் அவரையும் நம்மளையும் சேர்க்க முடியுமா? அவர் எங்கப்பா? அவர் பர்வதம், நாம் பரமாணு. நம்ம எப்படி சேர முடியும்? நமக்கு என்னன்னு சொல்லிட்டாரு. வேற ஒன்றும் இல்லை, பக்கத்தில் இருக்கிற மதுரகவி ஆழ்வாரை சேர்த்து கொண்டார். மதுரகவி ஆழ்வாரை சேர்த்து. ஓஹோ, மதுரகவி ஆழ்வாரை சேர்த்துட்டாரா? அப்போது நாமெல்லாம் எப்படி இருக்கணும்? அந்த மதுரகவி நிஷ்டையோடு கூடியிருக்கிறவாளா இருந்தால் நாம் நமக்கு என்ன? மதுரகவி நிஷ்டை என்ன? மதுரகவி நிஷ்டை என்ன? ஆச்சாரியாபிமான நிஷ்டை. தேவுமற்றது ஏன் குருகூர் நம்பி பாடி நின்னிசை பாடித் திரிவனே, பாவி நின்னிசை பாடித் திரிவனே. ஆக ஆச்சாரியாபிமான நிஷ்டையோடு கூடியிருக்கும்படியான அதிகாரிகள் அத்தனை பேர் அதில் சேர்ந்துட்டான். ஆக நமக்கு என்ன? ஆச்சாரியாபிமான நிஷ்டையோடு கூடியிருக்கும்படியான அப்படிப்பட்ட அதிகாரிகள் அத்தனை பேரையும் நமக்குன்னு எது சரண்? நாகணமிச நம்பிரான் திருவடியே சரண். அப்படி நாடொரும் ஏக சிந்தையனாய். ஆக அவருக்கு ஒரே சிந்தை என்னது? எம்பெருமானோடு கலக்கணும், எம்பெருமானை உபாயமாக பத்தணும். அவனை தவிர மற்றொருத்தர் நமக்கு யாரும் கைமுதல் இல்லை, நம்ம காப்பாற்றுறவாள் யாருமே கிடையாது என்கிற எண்ணத்தோடு கூடியிருக்கணும். அப்படிப்பட்ட இந்த விதமான அபிப்பிராயத்தோடு கூடியிருக்கக்கூடிய அவனை ஆழ்வாருக்கு
4 தசகத்திலையும் பண்ணின இந்த உபாய பிரபாவமானது என்னாச்சு? தன்னுடைய சுவாதந்திரியத்தாலே அவைகளை மறுக்க பண்ணினார். அதெல்லாம் எனக்கு தெரியும், உனக்கு எப்போ கொடுக்கணும்னு எனக்கு தெரியும், எப்போ தெரியும் எனக்கு தெரியும் அப்படின்னு விட்டார். என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியல ஆழ்வாருக்கு. ஐயோ, உக்காண்ட பெருமாளையும் பிடிச்சேன், படுத்துண்ட பெருமாளை பிடிச்சேன், நின்ன பெருமாளை பிடிச்சேன், அவதாரங்களை பிடிச்சேன், ஒத்தரும் மொத்த பேரும் இப்படி 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 இப்படின்னு கையை காட்டுட்டாலே என்னடா பண்ணுறது என்னடா பண்ணுறதுன்னா கவலையே படாதன்னு ஆரம்பத்திலே 10வது தசகத்திலே அகலகில்லேன் இறையமென்று அலர்மேல் மங்க உரமார்பா நிகரில் புகழாய் உலகம் மூன்றுடையாய் என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழ் ஒன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே என்று இவருடைய சரணாகதியை ஏற்றுக்கொண்டு இவருக்கு தேவையான கைங்கரியத்தை ஒழிவிற்காலமெல்லாம் உடனாய் மன்னி வடிவில்லாத அடிமைகளை எல்லாம் செய்ய வேண்டும் என்று பாரித்த கிரமத்திலே ஆழ்வாருக்கு அருளினார் என்று நம்முடைய முன்னோர்கள் அப்படி தன்னுடைய சுவாதந்திரியத்தாலே 4 தசகத்திலேயும் பண்ணின உபாய வைபவத்தை எம்பெருமான் ஏற்றுக்கொள்ளலை. என்ன காரணம்? வேற ஒன்றும் இல்லை. என்ன செய்ய? சர்வ சுவாதந்திரியன், நிரங்குச சுவாதந்திரியம், என்னை யாரும் கேட்க முடியாது என்று சொல்லிட்டான். ஆகையினாலே ஆழ்வார் என்ன பண்ணார்? சரி, உமக்கு மேலே எனக்கு நான் இது கிடையாது, அது அப்படியே நான் ஒத்துக்கிறேன்னு ஒத்துண்டு விட்டார். ஆக இதுலேருந்து என்னன்னா, எம்பெருமானை தவிர மற்றொருத்தன் நமக்கு காப்பாற்றுறவன் கிடையாது. அவன் கஷ்டத்தை கொடுத்தாலும் கஷ்டத்தை கொடுக்காமற் போனாலும் அவனையே பற்ற வேணும். அப்படி அவனையே நம்பிக்கொண்டிருந்தால் நமக்கு எல்லா விதமான காரியங்களும் சஃலமாகும் என்பதைத்தான் ஆழ்வார் இந்த ஆச்சரியமான வைபவத்தினாலே நமக்கு எடுத்து காட்டி அருளுகின்றார். அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான ஒரு வைபவத்தை இன்றைய தினம் அடியேனுக்கு விண்ணப்பிக்கும்படியான பாக்கியத்தை அருளின நம்முடைய ஜீயர் சுவாமிகளுடைய திருவடித்தாமரைகளுக்கும் இதற்கு காரணகர்த்தாவாக ஒரு ஆச்சரியமான இந்த ஒரு அவருடைய நவத்தியப்த பூர்த்தி 90வது வயசு, அதனாலும் இப்படி ஒரு 5 உபாயம் வைபவம் முதலான 5 அர்த்தபஞ்சக வைபவத்தை, அதுவும் ஆழ்வாருடைய உற்சவத்திலே ஆழ்வார் திருவாய்மொழியிலே அனுபவித்த வைபவத்தை அனுபவிக்க வேண்டும் என்று ஒரு ஆச்சரியமான அனுபவத்தை ஏற்படுத்தின இந்த சுவாமியுடைய திருவடிகளுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் மற்றுமுண்டான பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த கோஷ்டியாருடைய திருவடிகளுக்கும் பல்லாண்டு பாடி, அடுத்தது இதே மாதிரி சதமானோத்சவமும் சுவாமி கண்டனுடனும் இதே மாதிரி ஒரு வைகரியும் நடக்கணும். நம்ம சுவாமியே அதை நடத்தி வைக்கணும். அந்த கோஷ்டியிலேயும் அடியேனும் கலந்து கொள்ளும்படியான பாக்கியத்தையும் எம்பெருமான் ஏற்படுத்தி தரணும் என்று சொல்லிக்கொண்டு, அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்னி 1000 பல்லாண்டு என்கிற கிரமத்திலே இந்த கோஷ்டியாரையும் அந்த தம்பதிகளையும் அவர்கள் அத்தனை பேரையும் ஒரு மங்களாசாசன பூர்வமான அந்த வாழ்த்தையும் வாழ்த்தி அடியேன் நிறைவுறுத்துகிறேன். குற்றங்குறைகள் நிறைய இருக்கும், க்ஷமித்தருள பிரார்த்தனை. ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம். லோகா சமஸ்தாக சுகினோ பவந்து. தழை நல்ல இன்பம் தலைப்பெய்து எங்கும் தழைக்கவே.